ரைட். டன். சோ, இப்போ ஏதோ உங்க சைட்ல இருந்து சம்திங் ஹஸ் கான் ராங். ஓகே. அது மட்டும் நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் ஸ்டாண்டர்டா இருந்தது. கஷ்டம், செம்ம கஷ்டம்னு சொல்ல முடியாது. கம்பெனிலாம் நெறைய பேர் கஷ்டம்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு வந்து அந்த அனாலிசிஸ் பண்ணப்போ கம்பெனி லா பேப்பர் வாஸ் டிஃபிகல்ட்ன்னு சொன்னாங்க. பட் கம்பெனி லா பேப்பர் எனக்கு பெர்சனலி ரொம்ப டிஃபிகல்ட்டா தெரியல. நான் செக் பண்றப்போ ஸ்டாண்டர்டா இருந்தது. ஓகே. அது ஃபுல்லா கான்செப்சுவலி படிச்சிருந்தா கண்டிப்பா அது கிளியர் பண்ணலாங்கிற மாரி தான் இருந்தது. ஏன்னா, இந்த தடவ தான் ஹஸ்லர்ஸோட ரிசல்ட்ஸ்ல கம்பெனி லால எக்ஸம்ஷன்ஸ் ஜாஸ்தி. ஓகே. மோஸ்ட்லி எக்ஸம்ஷன் எதுல எடுப்பாங்கன்னா, செட்டிங் அப்ல எடுப்பாங்க. செட்டிங் அப் ஆஃப் பிசினஸ் என்டிட்டீஸ் பேப்பர் இருக்குல்ல, அதுல தான் எடுப்பாங்க. கம்பெனி லாலலாம் ரொம்ப கம்மியா தான் வரும் எக்ஸம்ஷன்ஸ். பட் இந்த தடவ மோர் தென் 10 to 12 ஸ்டூடண்ட்ஸ் வந்து கம்பெனி லா மட்டும் எக்ஸம்ஷன். ஓகே. யூ வோன்ட் பிலீவ். ஓகே. ஒரு ஸ்டூடண்ட் எல்லாம் ஹி டிட் நாட் கிளியர் தி என்டையர் குரூப். அந்த மாரி ஒரு 2, 3 இருக்காங்க. கிளியரே பண்ணல. ஆ சொல்லப்போனா சிஏஎஃப்எம்ல வந்து லிட்டரலி ரொம்ப கம்மி மார்க் அவங்களுக்கு. 1 டிஜிட்ல வந்திருந்தது மார்க். பட் கம்பெனி லாலயும், ஜேஏஜிஎல் 2லயுமே 61, 62ஓ, 62, 63 அந்த மாரி. அடுத்தடுத்து மார்க் வாங்கியிருந்தாங்க. ஓகே. சோ பேப்பர் அவ்ளோ டிஃபிகல்ட்டா தான் வரும். நம்ம ஸ்டாண்டர்டுக்கு அவங்க அவ்ளோ படிச்சு தான் ஆகணுங்கிற மாரி சிச்சுவேஷன்ல தான் இருக்கோம் நம்ம. ஓகே. ஏன்னா, யூ ஆல் நோ கம்பெனி செக்ரட்டரீஸ்க்கு ஸ்கோப் என்ன? எவ்ளோ ஸ்கோப் இருக்கு? அப்படிங்கிறது எவ்ரிபடி ஹியர் நோஸ். அதனால தான் படிக்கிறோம் இல்லையா? நெறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் படிக்கிறீங்க. நெறைய பேர் வேலைக்கு கூட போகாம எக்ஸிக்யூட்டிவ் முடிச்சுட்டு ஸ்ட்ரெய்ட்டா ஆர்டிகல்ஸே போய்க்கிறேன்னு சொல்லி கூட அவங்க படிக்கிறீங்க. அதெல்லாம் எதுக்குன்னா, கம்பெனி செக்ரட்டரீஸ்க்கு ஸ்கோப் அவ்ளோ இருக்கு அப்படிங்கிறதுனால மட்டும் தான். இல்லையா? சோ, அதுக்கு ஈக்குவலி ஆர் அத விட ஜாஸ்தியா தான் நாம இங்க எஃபோர்ட்ஸ் போட வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கோம். அப்படி போட்டா தான் யூ கேன் லைக் எப்படி சொல்றது? அ யூ வில் பி டிசர்விங் ஒன்லி இஃப் யூ புட் திஸ் மச் ஹார்ட் வொர்க். ஓகே. சோ, எப்படி இருந்தது கொஸ்டின் பேப்பர் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு இப்ப இல்ல. ஓகே. அது முடிஞ்சிருச்சு. ரிசல்ட்ஸும் வந்துருச்சு. இப்போ ஒரு முடிவு தெரிஞ்சிருச்சு அடுத்து என்ன பண்ண போறோம் அப்டின்ட்டு. இதுல நீங்க ஃபர்ஸ்ட் குரூப்பும் முடிச்சுட்டீங்க. ஆர் ஏதோ ஒரு குரூப்ப நீங்க முடிச்சுட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு வேற கேள்வியே கிடையாது. அடுத்து செகண்ட் குரூப் படிக்க ஆரம்பிங்க. எந்த குரூப் மிச்சம் இருக்கோ அது படிக்க ஆரம்பிங்க. பாஸ் பண்ணவங்கள பத்தி ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் குரூப் முடிச்சிருக்கீங்க அப்டின்னா, நெறைய பேர் ஃபர்ஸ்ட் குரூப் தான் முடிச்சிருந்தாங்க. ஏன்னா, ஹஸ்லர்ஸ்ல இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் குரூப் மட்டும் தான் கிளாஸஸ் இருந்ததுனால, நம்ம ஸ்டூடண்ட்ஸ்ல முக்காவாசி பேர் ஃபர்ஸ்ட் குரூப் வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க. சோ அவங்களுக்கு என்ன நான் இங்க இருந்து என்ன சொல்லணும்? செகண்ட் குரூப் படிக்க ஆரம்பிங்க. டைம் இல்ல. 3 மாசம் தான் இருக்கு. படிக்க ஆரம்பிங்க. ஓகே. இல்ல எதுவுமே கிளியர் பண்ணல. இன்னும் எனக்கு எல்லாமே அப்படியே தான் இருக்கு அப்டின்னா, அவங்களுக்கு தான் இந்த செஷன். ஓகே. ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு டிசிஷன்க்கு வாங்க. உங்களுக்கு கான்செப்ட்ஸ்ல பிரச்சனை இருக்கா? இல்ல வந்து எல்லாமே எனக்கு நல்லா புரியுது. எழுதுறது மட்டும் தான் பிரச்சனை. இல்ல நாம ஒரு வகையில இன்டர்பிரெட் பண்ணி படிச்சிருப்போம். ஆனா கொஸ்டின்ல கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம இன்டர்பிரெட் பண்ணதே தப்பா பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அந்த மாரி யாருக்காவது இருந்தீங்க அப்படின்னா, டெஃபினட்டா ஏதாவது ஒரு கைடு வேணும் உங்களுக்கு. ஓகே. ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, யூ வில் நாட் ஃபேஸ் திஸ். இல்ல உங்களுக்கு வந்து அப்படி இருக்கீங்க. உங்களுக்கு கான்செப்சுவல் கிளாரிட்டியே எனக்கு இல்ல. அப்படின்றவங்க இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே. என்கிட்ட தான்லாம் நான் கண்டிப்பா சொல்லவே மாட்டேன். எங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ, எங்க வந்து இவங்கள ரீச் பண்ணலாம், இவங்க சொல்லி தர்றது எனக்கு அப்படியே புரியுதுன்னு இருக்கோ, அங்க ஜாயின் பண்ணுங்க. ஹஸ்லர்ஸ்லன்னு ஜாயின் பண்ணுங்கன்னுலாம் நான் சொல்லல. ஓகே. இல்ல எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. கான்செப்சுவலி ஐ அம் வெரி வெல் வெர்ஸ்ட். ஆனா எனக்கு வந்து என்னமோ சம்திங் இஸ் ராங் அப்டின்னா, கிளாஸஸ் ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. ஓகே. கான்செப்சுவல் கிளாரிட்டி நல்லா இருக்கு அப்டிங்கிறவங்க கிளாஸஸ் இப்ப ஜாயின் பண்ண தேவையில்ல. யூ கேன் லேர்ன் ஆல் பை யோர்செல்ஃப். ஓகே. ஆனா ரிப்பீட்டட் ரிவிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. எப்ப படிச்சீங்கனாலும், நெறைய பேர் வந்து நான் 100 மார்க்ஸுக்கும் நான் வந்து எல்லா லெசனும் நான் படிச்சுட்டு போறேன் அப்டின்ட்டு, சும்மா கவர் பண்ணணும்ன்ட்டு கவர் பண்ணிட்டு போறீங்க. ஓகே. நீங்க சும்மா ரீட் பண்ணா அது படிக்கிறதுக்கு அர்த்தம் கிடையாதுல்ல. கொஸ்டின் வந்து நம்ம ரீட் பண்றத வச்சு நம்மளுக்கு குடுக்குறது இல்ல. ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க வச்சு அவங்க கேட்ட கேஸ்ல அப்ளை பண்ண தெரியணும். இவ்ளோ விஷயம் இருக்கு. ஓகே. சோ நான் வந்து ஒரு நாள்லயே 4 லெசன் முடிக்கிறேன். இதெல்லாம் பண்ணுவாங்க. செல்ஃப் ஸ்டடி பண்ற ஸ்டூடண்ட்ஸ் நான் பார்த்திருக்கேன். ஒரே நாள்ல 4 லெசன் நான் படிச்சுருவேன் அப்டின்ற மாரி. இது ஏன்னா எனக்கு என்குயரி வந்தப்போ ஒரு ஸ்டூடண்ட் கேட்டது, மேம் ஒரு லெசன்க்கே 4 பார்ட், 5 பார்ட் போகுது. நான் ஒரே லெசன்லயே ஒரே நாள்லயே 2, 3 லெசன் படிப்பேன் அப்டின்னு நெனச்சேன் அப்டின்னாங்க. அப்படியெல்லாம் படிச்சா இந்த மாரி தான் ஆகும். ஓகே. படிச்சு முடிப்பீங்க. என்ன இருக்கு அப்டின்றத அப்படியே மேலாப்ல பார்த்து மட்டும் தான் முடிக்க முடியும். டக்கு டக்குன்னு இப்படி போனீங்கன்னா. ஸ்பெண்ட் ப்ராப்பர் டைம். ஒரு ஒரு தடவ படிக்கும்போதும் ஸ்பெண்ட் as மச் டைம் as பாசிபிள் டுவார்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட்ஸ். கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இங்க கேம். ஓகே. அண்ட் ஈக்குவலி ஆர் கொஞ்சம் கம்மியா பார்த்தீங்கன்னா, மனப்பாடமும் பண்ண வரணும். ஓகே. எல்லா இடமுமே மனப்பாடம் பண்ண முடியல அப்டின்னாலும், அட்லீஸ்ட் ஒரு 30% ஆஃப் த சிலபஸ் எப்டி இருக்குன்னா, இத புரிஞ்செல்லாம் படிக்க வாய்ப்பே இல்ல. அவன் சொன்னது அவனுக்கே புரியல. நான் வந்து இத மனப்பாடம் தான் பண்ணணுங்கிற மாதிரியும் இருக்கு. சில ஏரியாஸ் வந்து கண்டிப்பா இருக்கு. சோ அந்த மனப்பாடம் பண்ற அந்த டேலண்ட்டும் வேணும்.
இன்னொன்னு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம நான் ஒரு பேராகிராஃப் படிச்சுட்டு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம நான் அடுத்து போனேன் அப்படின்னா கனெக்டடா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டே புரியலன்னா கடைசியும் புரியாது. இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க தப்பா இன்டர்பிரட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நடுவுலயே அத்தனை டைம் கன்ஃபியூஸ் ஆகும். என்ன அவன் அதுதானே சொன்னா, இங்க என்ன வேற மாதிரி இருக்கு, வேற மாதிரி இருக்குன்ட்டு அப்படி கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே. கிளாஸஸ் ஃபீஸபிளா இருக்கிறவங்க ஆர் அஃபோர்ட் பண்ண முடியறவங்க டெஃபினட்டா ஒரு நல்ல ஃபேக்கல்டி கிட்ட கிளாஸஸ் ஜாயின் பண்ணிருங்க. வேற ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச கிளாஸஸ் கூட இருக்கலாம். உங்களுக்கு யார்கிட்டயாவது கம்ஃபர்டபுளா இருக்கலாம். அங்க நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. இல்ல அப்டின்னா, "இல்ல மேம் நான் நெறைய படிச்சுட்டேன். எனக்கு ஃபியூ மார்க்ஸ்ல தான் போயிருச்சு" அப்டின்னா, உங்களுக்கு கிளாஸஸ் தேவைப்படாது. தயவு செஞ்சு கன்டின்யூ பண்ணுங்க. உங்களோட பிரிப்பரேஷன் என்ன பேஸ்ல போயிட்டு இருந்ததோ. பட் இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி, இப்போ ஃபர்ஸ்ட் குரூப் மட்டும் நான் ஜூன்ல எழுதவா? இல்ல 2ம் சேர்த்து நான் எழுதுறதான்ற கன்ஃப்யூஷன் யாருக்காவது இருக்கா? எஸ், எஸ். ஓகே. இங்க சாட்ல சொல்றீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் குரூப் மட்டும் நான் எழுதவா? இல்ல செகண்ட் குரூப்பும் சேர்த்து எழுதவாங்கிற கன்ஃப்யூஷன் யாருக்கெல்லாம் இருக்கோ, தயவு செஞ்சு கவனிச்சு கேளுங்க. யாரோட மார்க்ஸ் எல்லாமே எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயுமே நல்ல மார்க் வந்திருக்கு. ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் எனக்கு வரல. ஆர் டோட்டல் அக்ரிகேட்டே எனக்கு வந்து 160 பிளஸ் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் குரூப்ல. ஓகே. ஃபர்ஸ்ட் குரூப் பொறுத்தவரைக்கும் அக்ரிகேட் வந்து 160 பிளஸ் ஆர் 160 பக்கத்துல வந்திருக்கு அப்டின்னா, அந்த குரூப்ப திரும்ப படிச்சு முடிக்கிறதுக்கு உங்களுக்கு இவ்ளோ டைம் தேவையில்ல. ஓகே. ஆனா இது கூடயே செகண்ட் குரூப் படிச்சு முடிக்கிறதுக்கு சஃபிஷியன்ட் டைம் இருக்கு உங்களுக்கு. ஓகே. 160 பிளஸ் வாங்கியிருக்கீங்க. ஏன்னா நெறைய பேர் சிஏஎஃப்எம்ல ரொம்ப கம்மியா வாங்கியிருக்கீங்க. மத்த 3 சப்ஜெக்ட்ஸ் ஃபென்டாஸ்டிக் மார்க்ஸ் 50 பிளஸ் எல்லாமே 50 பிளஸ், 60 பிளஸ்லாம் வாங்கியிருக்கீங்க. ஒன்லி ஃபார் சிஏஎஃப்எம் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படி பார்த்தா, என்ன கேட்டா நீங்க 2 குரூப் எழுதுறது தான் நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். ஓகே. உங்களுக்கு ஏன்னா, நீங்க படிக்கிறதுக்கும், ரிவைஸ் பண்றதுக்கும் ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்கு. கரெக்ட்டா? அந்த ஒரு சப்ஜெக்ட்க்கு 3 மாசம் டைம் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி உங்களுக்கு. டைம் தான் வேஸ்ட் பண்ணுவோம். ஓகே. என்ன கேட்டா 2 குரூப் கண்டிப்பா எழுதுங்க. இஃப் யுவர் ஸ்கோர் இஸ் 160 பிளஸ் ஆர் உங்களுக்கு எல்லாத்துலயுமே நல்ல மார்க் சிஏஎஃப்எம்ல மட்டும் பிரச்சனை அப்டின்னாலும், நீங்க 2 குரூப் தான் போணும். ஓகே. இல்ல மேம் நடுவுல லீவ் இல்ல. அது இதெல்லாம் இங்க பேசுறதுக்கு டைம் இல்ல. ஓகே. அந்த ஒரு ரிஸ்க் எடுக்க பயந்துட்டு யூ ஆர் கிவிங் 6 மோர் மந்த்ஸ் டூ திஸ் கோர்ஸ். ஓகே. அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க கொஞ்சம் கட்ஸோட பண்ணிட்டீங்க அப்டின்னா, 6 மாசம் சேவ் பண்ணிரலாம். ஓகே. இல்லன்னா, ஆல்ரெடி நல்லா படிச்சிருக்கேன். செம்ம மார்க்ஸ் வாங்கியிருக்கேன். ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்கு எனக்கு படிக்கிறதுக்கு. அதுக்கு நான் எக்ஸ்ட்ரா 3 மாசம் குடுக்குறேன்னா, ஒன் திங் யூ வில் நாட் பி புரொடக்டிவ். புரொடக்டிவிட்டி 0ல இருக்கும். ஒரே ஒரு சப்ஜெக்ட் நான் நல்ல ஃபர்ஸ்ட் குரூப்ல நல்ல மார்க்ஸ் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் ஃபியூ மார்க்ஸ்ல எனக்கு கம்மியாயிருச்சு அப்படிங்கிறவங்க, யூ வில் நாட் பி புரொடக்டிவ். ஜூன் மாசம் நான் ஃபர்ஸ்ட் குரூப் தான் எழுதப் போறேன் அப்படின்னா, ஏன்னா நீங்க தான் செம்மையா படிச்சுட்டீங்களா ஆல்ரெடி. ஜூன் மாசத்துக்கு நீங்க கண்டிப்பா படிக்க மாட்டீங்க. ரொம்ப அப்படியே போய் மே மாசம் தான் பயம் வந்து நம்ம எடுப்போம். மறுபடியும் இந்த மாரி தான் ஆகும் ரிசல்ட்ஸ். ஓகே. பி வெரி, வெரி பிஸி. பிஸியா இருக்கணும். ஃபுல் டே வந்து பிஸியா படிச்சுக்கிட்டு மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கணும். வொர்க் போறவங்க அட்லீஸ்ட் நீங்க 4 மணி நேரமாவது படிக்கலாம். காலையில 2 மணி நேரம், தூங்குறதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் அப்டின்ட்டு, ரொம்ப ஈஸியா 4 மணி நேரம் படிக்கலாம். ஓகே. சோ அதனால ரொம்ப பக்கத்துல வந்து கிளியர் ஆகல, ஆர் ஒரே ஒரு சப்ஜெக்ட்னால எனக்கு குரூப் போயிருச்சு. மத்ததெல்லாம் சூப்பரா படிச்சிருக்கேன் அப்டின்னா, தயவு செஞ்சு 2 குரூப் போங்க. ஓகே. நான் இதுக்கு சொல்றதுக்கு ரீசனு, நீங்க இப்டி நான் நெறைய பேத்த பார்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் குரூப்ப முடிச்சுட்டு நான் சும்மா அ கிளம்பி நான் டவுட்ஸ்க்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. எனக்கு நீங்க சாட் போடுறது எனக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகுது. ஐ வில் கம் டூ யூ. ஓகே. ஐ வில் கிளியர் எவ்ரி டவுட்ஸ் ஆஃப் யூ. லெட் மீ பினிஷ் வாட் ஐ ஹேவ் டூ சே. ஓகே. ரைட். சோ, அம் நீங்க இந்த மாரி நான் நெறைய பேத்த பார்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் குரூப் ஆல்ரெடி சூப்பரா படிச்சிருக்காங்க. ஃபார் வாட் எவர் ரீசன் உடம்பு சரியில்லாம போயிருக்கும். இல்ல ஏதோ ஒரு சப்ஜெக்ட்னால போயிருக்கும். ஏதாவது ஒரு ஃபேக்டர்னால போயிருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் இந்த நடுவுல லீவ் இல்லங்கிற ஒரே காரணத்துக்காக மறுபடியும் ஃபர்ஸ்ட் குரூப் குடுப்பாங்க. அந்த மறுபடியும் குடுக்குற அந்த ஃபர்ஸ்ட் குரூப் கிளியர் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம். ரீசன் என்னன்னா, டைம் வேஸ்ட் மட்டும் தான் பண்ணுவீங்க. ஓகே. என்ன ஒரு லெதார்ஜி வந்துரும்னா, புரொடக்டிவிட்டியே அப்படியே டிராஸ்டிக்கலி கம்மியாயிரும். நீங்க நல்லா படிச்சத திரும்ப 6 மாசம் உட்கார்ந்து படிக்கிறீங்க. 6 மாசம் இல்ல நம்மளுக்கு டெக்னிக்கலி 3 மாசம் தான் இருக்கு. 3 மாசத்துக்கு உட்கார்ந்து நீங்க வந்து ஆல்ரெடி நல்லா படிச்சத திரும்ப படிச்சீங்க அப்படின்னா, யூ வில் டெஃபினெட்லி வேஸ்ட் யூர் டைம் அண்ட் புரொடக்டிவிட்டி வில் பி அட் இட்ஸ் 0. ஓகே. டோன்ட் டூ தட். படிங்க, பிஸியா இருங்க. ஏன்னா ரொம்ப பக்கத்துல வந்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் குரூப் வந்து இந்த தடவ பேப்பர்ஸ் வேர் வெரி ஸ்டாண்டர்ட். நீங்க நல்ல மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க. பட் கிளியர் பண்ண முடியல. அக்ரிகேட் வராம போயிருச்சு அப்டின்னா, யூ பிரிபேர்ட் சோ வெல். சோ வெல் பிரிப்பரேஷன் உங்களுக்கு இல்லன்னா, இந்த குரூப்ப பாஸே பண்ணியிருக்க முடியாது. ஓகே. ரொம்ப கம்மியா மார்க் வாங்கியிருக்கும். 20ஸ்ல, 13ஸ்ல 13 14 இந்த மாரி எல்லாம் மார்க்ஸ் வந்திருக்கு. அவங்கலாம் பிரிப்பேரே பண்ணல. அது பார்த்தாலே தெரியுது. ஓகேங்களா? இல்ல நீங்க நல்லா பிரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு 40 மேல வந்திருக்கு. கிளியர் ஆகாத பேப்பருமே 30ய கிராஸ் பண்ணிட்டு தான் கிளியர் ஆகாம போயிருக்கு. ஒரு 10 மார்க்ல தான் அந்த பேப்பர் கிளியர் ஆகல. இப்படி இருக்கிறவங்க எல்லாருமே தயவு செஞ்சு 2 குரூப் படிங்க.
ஏன்னா செகண்ட் குரூப்ல இசிஐபிஎல்லும் சரி, சிஎம்எஸ்எல்லும் சரி, ஓல்ட் சிலபஸ் கம்பேர் பண்றப்போ நியூ சிலபஸ் ஈஸியா இருக்கு. ஓகே. ரைட். டாக்ஸ் மட்டும் தான் நீங்க எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு படிக்கிற மாரி இருக்கும். அந்த 2 பேப்பர் படிக்கிறதுக்கு யூ வில் நாட் டேக் மச் எஃபோர்ட். ஓகே. சோ அதனால தயவு செஞ்சு 2 குரூப் போங்க. இல்ல நான் ரொம்ப கம்மியா வாங்கியிருக்கேன். எனக்கு பிரிப்பரேஷனே பத்தல. வந்த மார்க்கே ஃப்ளூக்ல தான் வந்தது அப்டின்னா, வேற வழியே இல்ல நம்மளுக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் குரூப் மட்டும் தான் படிக்கணும். ஓகே. இருக்கிற எல்லா டைமையுமே படிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா கிளியர் ஆகும். ஓகே. இப்ப கிளாஸ் ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட்ஸ்க்கு எப்படி ஒரு பேட்டர்னோட படிக்கணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு கிளாஸ் பார்க்கணும். கிளாஸ் நோட்ஸ் எடுப்பீங்க இல்லையா? கிளாஸ் பார்த்துட்டே கிளாஸ் நோட்ஸ் எடுக்கணும். கிளாஸ் நோட்ஸ் எடுத்துட்டேவும் சைட்ல அன்னைக்கு அந்த கிளாஸ்ல என்ன நடத்துனோமோ, அத கிளாஸ் நோட்ஸ்லயும் படிச்சுட்டு, பிளஸ் நம்ம மெட்டீரியலையும் படிக்கணும். ஓகே. இது வந்து இப்ப லைவ் பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இது வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணீங்க அப்டின்னா இது. கிளாஸ் ஜாயினே பண்ணல, இல்ல எனக்கு எல்லாமே கிளாரிட்டி செம்மையா இருக்கு, நானே படிச்சுக்கிறேன் அப்டின்னா, அதுக்கும் நான் சொல்றேன். Okay, give me 1 second. Let me open the board here. Yes, 1 second. Yes. எஸ். இதுதான் எனக்கு முன்னாடி இருந்தது. ஏன்னா இன்னைக்கு தான் இத நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு இன்னைக்கு இதான் அப்லோட் பண்ணேன். ஸோ முன்னாடி இதான் இருந்ததுங்கிறதுனால ஐ அம் ஷோயிங் யூ திஸ். இது வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் நோட்ஸ். இது வந்து நான் கிளாஸ்ல எடுக்கல. கிளாஸ்ல வந்து நான் ஸ்ட்ரெயிட்டா புக்ல இருந்து எடுத்துட்டு இன்னைக்கு நான் இத அப்டேட் பண்ணி சென்ட் பண்ணது. இந்த மாரி தான் உங்க கிளாஸ் ஒர்க் மட்டும் நீங்க மெயின்டெயின் பண்ணணும். ஒரு ஒரு டாபிக்குக்குமே மோஸ்ட்லி நம்ம இந்த மாதிரி கிளாஸ் நோட்ஸ் எடுப்போம். கரெக்ட்டா? இத வந்து நீங்க புக்ல படிக்கிறதுக்கும், இந்த மாரி ஆரோ மார்க்ஸ் அது இதுன்னு போட்டு படிச்சு இது ப்ராப்பரா நிக்கிறதுக்கும், நம்ம ஸ்டூடண்ட்ஸ் கிளியர் பண்ணதுக்கான ஒரே ரீசன் ஐ பிலீவ் கிளாஸ் நோட்ஸ் அப்படின்னு. ஓகே. கிளாஸ்ல வந்து இந்த மாரி படிச்சா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஓகே. சோ கிளாஸ் போறவங்க இந்த மாரி படிக்கணும். இந்த மாரி படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நோட்ஸ். ஓகே. 1 செகண்ட். ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் நோட்ஸ். ஓகே. கிளாஸ் நோட்ஸ் செகண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிஞ்ச உடனே கிளாஸ் நோட்ஸ் படிச்சு முடிக்கணும். செகண்ட் வந்து ஹஸ்லர்ஸோட மெட்டீரியல்ஸ் ஆர் உங்க அகாடமியோட மெட்டீரியல்ஸ். வாட்டெவர் எந்த அகாடமில படிச்சாலும், உங்களோட அந்த அகாடமி மெட்டீரியல்ஸ் இருக்கும் தெரியுமா? அது படிங்க. ஓகே. மாடியூல் எப்ப மேம் படிக்கணும் அதுவும் சொல்றேன். பட் அகாடமி மெட்டீரியல்ஸ்ல படிச்சீங்கன்னா, நாங்க பெர்சனலி என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சம் கலர்ஃபுல்லா, கொஞ்சம் ஆர்கனைஸ்டா குடுப்போம். ஓகே. சோ அது மட்டும் தான் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். மாடியூல்ல தவிர எதுவுமே இங்க எக்ஸ்ட்ராலாம் குடுக்க மாட்டோம். எங்க மெட்டீரியல் பெஸ்ட்டா, மாடியூல் பெஸ்ட்டான்னு கேட்டா, மாடியூல் தான் பெஸ்ட். அதுல வந்து எந்த மாற்று கருத்தே கிடையாது. மாடியூல் தான் பெஸ்ட். ஓகே. பட் இது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும். பார்க்கறதுக்கு அப்படியே ஆர்கனைஸ்டா இருக்கிற மாரி இருக்கும். கொஞ்சம் அப்பீலிங்கா இருக்கும் படிக்கிறதுக்கு அவ்வளோதான். ஓகே. ஹஸ்லர்ஸ் மெட்டீரியல் படிச்சு முடிக்கிறீங்க. அது படிச்சு முடிச்ச உடனே ரிவைஸ் பண்ணணும். ஓகே. ஃபுல் சிலபஸ், ஃபுல் கோர்ஸ் முடியுதா? நம்ம வந்து ஒரு சாப்டர் வந்து ஃபுல்லா கடைசி வீடியோ வரைக்கும் பார்த்துட்டீங்க அப்டின்னா, கூடயும் டெய்லியும் படிச்சுட்டு வரீங்க. கடைசி வீடியோ முடிஞ்ச உடனே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து அந்த லெசன ஃபுல்லா தரோவா எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல படிக்கணும். இப்ப இந்த டாபிக்ன்னு கேட்டா, கீழ குடுத்திருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்ல வரணும். இப்போ இது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, புக்ல இருக்கிற மாரி இல்ல. கரெக்ட்டா? இது வந்து புக்ல இருக்கிற மாரி கிடையவே கிடையாது. இது எல்லாமே கீவேர்ட்ஸ் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான மைண்ட் மேப்பிங் மாதிரி. ஓகே. சோ இந்த மாரி உங்களுக்கு கிளாஸ் நோட்ஸ்ல எல்லாமே வந்துருது இல்லையா? சோ அத படிச்சுட்டு, கண்ண மூடிட்டு இந்த மேப் முதல்ல மைண்ட்ல வருதான்னு பார்க்கணும். ஓகே. ஸ்பான்சர்னா ஃபர்ஸ்ட் அவங்க ட்ராக் ரெக்கார்டுக்கு பத்தி இங்க பார்த்திருக்கோம். சோ இந்த மாதிரி எல்லாம் ஆரோ மார்க்ஸ் போட்டு தான் நம்ம படிக்கிறோம்ங்கிறதுனால, கண்ண மூடிட்டு இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் மைண்ட்ல வருதா? ஓகே. எவாலுயேட்டிங் த பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொன்னா, இங்க எத்தன பாயிண்ட் இருக்கு? 7, 8 பாயிண்ட் இருக்கு. 5 பாயிண்ட் இருக்கு. சோ 5 பாயிண்ட்டுமே நான் சொல்லி பார்க்கணும். சொல்லி பார்த்து எல்லாத்தையும் கரெக்ட்டா பண்றேனான்னு பார்க்கணும். இங்க ரிவிஷன் டஸ் நாட் மீன் திரும்ப, திரும்ப, திரும்ப உட்கார்ந்து படிக்கிறது பேர் ரிவிஷனே கிடையாது. சொல்லி பார்க்கணும். சொல்லி நீங்க வெளிய சொல்லி பார்த்தாலும் சரி, மைண்ட்ல சொல்லி பார்த்துக்கிட்டாலும் சரி, ஒரு பார்க்காம புக் எங்கேயோ இருக்கிறப்போ, நீங்க அந்த டாபிக்க பத்தி மைண்ட்ல கொண்டு வந்து அத சொல்லி பார்க்கணும். ஈச் டாபிக்க்கு நீங்க இந்த மாரி பண்ணணும். இத பண்ணீங்கன்னா மறக்கவே மறக்காது. ஓகே. அதுக்கப்புறமும் ரிப்பீட்டட் ரிவிஷன்ஸ் எல்லாமே இருக்கு. பட் நீங்க வந்து கிளாஸ்ல ஒரு வேள நம்ம ஏதாவது டாபிக் ரொம்ப சிம்பிளா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நோட்ஸ் எடுக்காம விடுறோம் அப்படின்னா, மோஸ்ட்லி அப்படி போகாது. ரொம்ப பேசிக்கான டாபிக்ஸ்னா தான் நம்ம அப்படி விடுவோம். நீங்க அத கூட விடாதீங்கன்னு சொல்றேன். நம்ம கிளாஸ்ல நான் எப்படி எடுக்கிறேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். கரெக்ட். நான் கிளாஸ்ல எப்படி ஒரு டாபிக்க எப்படி பிரேக் டவுன் பண்ணி நம்ம நோட்ஸ் எடுக்கிறோம்னு நம்மளுக்கு தெரியும்.
கரெக்ட். அது வந்து உங்களுக்கு நல்லா பழகிரும். நான் எழுதுறதே பார்த்து, பார்த்து நீங்க எழுதுறதுனால அது பழகிரும். நான் ஏதாவது டாபிக் ஸ்ட்ரெய்ட்டா புக்ல இருந்து எடுத்தாலுமே, அதுக்கும் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் போட்டுருங்க. ஓகே. அப்படி போட்டீங்க அப்படின்னா, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து ஒரு மாதிரி ரிவிஷன் பர்ப்பஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பா படிக்கிறது புக்ல இருந்து தான் படிக்கிறோம். இந்த மாரி படிச்சுட்டே வந்தீங்கன்னா, விருத்தின்னு ஒரு சீரிஸ் இருக்கு ஃபார் ஈச் சாப்டர். கரெக்ட். ஸோ ஈச் சாப்டருக்குமே பாஸ்ட் 10 இயர்ஸோட கொஸ்டின் பேப்பர்ஸ் குடுக்குறோம். ஸோ அந்த பாஸ்ட் 10 இயர்ஸோட கொஸ்டின் பேப்பர்ஸையும் அந்த சப்ஜெக்ட்டுக்கு, அந்த லெசனுக்குன்னு தனியா குடுத்துருப்போம்ல, அத எடுத்து சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிட்டு எழுதி பார்க்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பாட்டுக்கு நம்ம அன்ரூல்ட் பேப்பர்ல எழுதி பழகிட்டு இருக்கோம். கரெக்ட்டா? அன்ரூல்ட் பேப்பர்ல உட்கார்ந்து நீங்க எழுதுனீங்கன்னா, ஹூ வில் அண்டர்ஸ்டாண்ட் லைக் நீங்க எப்படி போய் நீங்க வந்து ரூல் ஷீட்ல அவங்க குடுக்குற பேப்பர் சைஸே வேற மாரி இருக்கும். அதுல போய் எழுதுறப்போ நம்மளுக்கு வராது. ஓகே. அதனால நீங்க அவங்க எப்படி ஆன்ஸர் ஷீட்ஸ் குடுக்குறாங்களோ, அந்த சைஸ்ல தான் எழுதி பார்க்கணும். ஓகே. நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எழுதுறீங்களான்னு என்னன்னு தெரியல எனக்கு. நான் அது நாளைக்கு நம்ம பேசிக்கலாம். வெயிட் லெட் மீ ஷோ யூ. எஸ். இது வந்து ஆன்ஸர் ஷீட். ஓகேங்களா? இது முன்னாடி பேஜ் வந்து ஐசிஐசிஐ நீங்க இப்ப எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுனால உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஷீட் இப்படிதான் இருக்கும். இத கடைசிக்கு வச்சுக்கோங்க. ஓகே. இப்போதைக்கு இத ஃபில் பண்ண வேண்டாம். இது கடைசி டைம் எழுதுறப்போ நம்ம வச்சுக்கோங்க. இந்த சைஸ்ல தான் நம்மளோட ஆன்ஸர் ஷீட்ஸ் இருக்கும். ஓகே. இத முதல்ல பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு, அந்த விருத்தி சீரிஸ் இருக்குல்ல, பாஸ்ட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ். அத ஒரு பேஜ்ல நான் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். ஒரு ஆன்சர்ஸ் எப்படி பிரசன்ட் பண்ணணும்ட்டு. கிளாஸ் ஜாயின் பண்ணாதவங்க யூடியூப்லயும் இருக்கு. ஹவ் டூ ரைட் யூர் ஆன்சர்ஸ்ன்னு கொஞ்சம் முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்க அத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சோ அந்த மாதிரி ஒரு பேஜ்ல ஒரு கொஸ்டின் தான் எழுதணும். இல்ல இதுவரைக்கும் நீங்க ரஃப்பா எழுதும்போது கூட நான் சொல்றேன். வீட்ல சும்மா எழுதி பார்க்கும்போது கூட, இது எல்லாமே கவுண்ட் ஆகும். ஏன்னா நீங்க பாஸ் பண்றதுக்கு நீங்க எழுதுறது மட்டும் இல்லாம, தேல் புட் சம்திங் கால்ட் என்ன என்ன மார்க் சொல்லுவாங்க? யூனிஃபார்ம் சம்திங் சொல்லுவாங்கல்ல. கிரேஸ் மார்க். யா அந்த அந்த மார்க் போடுவாங்க. அந்த மார்க்னாலே நெறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மார்க் எப்ப போடுவாங்கன்னா, எழுதி பழகுனா தான் போடுவாங்க. ஓகே. சோ இத்தன வொர்க் பண்ணணும். ஒரு லெசன வந்து சும்மா நான் அப்படியே படிச்சுட்டேன், எனக்கு ரீட் பண்ணிட்டேன், எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, அப்படியெல்லாம் படிக்க முடியாது. ஓகேங்களா? இத்தன வேல பண்ணணும். நான் இப்ப பாஸ் பண்ணியிருக்கிற அத்தன ஸ்டூடண்ட்ஸுமே இந்த ஸ்டெப் எல்லாத்தையும் ஜென்யூனா ஃபாலோ பண்ணீங்களான்னு தெரியல. நான் தனியா பேசுறேன் அத. அது நீங்க அட்லீஸ்ட் இந்த ஸ்டெப்ஸ வந்து கொஞ்சமாவது நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்டின்னா, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. இவங்க எப்படி கிளியர் பண்றாங்க அப்டின்னா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ் ஹவ் கிளியர்ட். ஓகே. ஹஸ்லர்ஸ்ல திஸ் டைம் டச் வுட் அண்ட் கோல்ட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ் ஹவ் கிளியர்ட். இன்னும் எனக்கு சொல்லாதவங்க எத்தன பேர் இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த 1 மந்த் வேலிடிட்டி வாங்குன ஸ்டூடண்ட்ஸ் வந்து நெறைய என் கூட டச்ல இருக்க மாட்டாங்க. சோ அங்க நெறைய பேர் கிளியர் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. அதுல 1, 2 பேர் தான் சொன்னாங்க. 1 மந்த் வேலிடிட்டி பர்ச்சேஸ் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் வந்து. ஓகே. சோ அதனால அ இவங்க ஃபாலோ பண்ணதுக்கு காரணமே ஒண்ணு கிளாஸ் நோட்ஸ். நான் ஒண்ணும் இங்க மந்திரம் போட்டோ, இல்ல ஐசிஐசிஐ கிட்ட இருந்து கொஸ்டின்ஸ் வாங்கியோ நான் சொல்றது இல்ல. கான்செப்சுவல் கிளாரிட்டி குடுக்குறோம். அண்ட் கிளாஸ் நோட்ஸ ப்ராப்பரா எடுக்குறோம். கிளாஸ் நோட்ஸ் ப்ராப்பரா எடுத்து நெறைய டைம் கிளாஸ்லயே ரிவைஸ் பண்றோம். ஓகே. சோ எந்த கிளாஸ் போனாலும் அட்லீஸ்ட் இந்த மெத்தட்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க எந்த கிளாஸ் போனாலும் பரவால்ல. இந்த மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணீங்க. அவங்க குடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, கிளியர் ஆகாம இருக்க வாய்ப்பே இல்ல. ஓகே. நீங்க செல்ஃப் ஸ்டடி தான் பண்றீங்க. ஆனா கான்செப்சுவல் கிளாரிட்டி இல்லன்னா, ஐ வுடன்ட் அட்வைஸ். ஏன்னா, நம்மளுக்கு இன்னும் 6 மாசம், 7 மாசம் இருந்தா பரவால்ல. செல்ஃப் ஸ்டடி பண்ணி ட்ரை பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் படிக்கவே போறேன்னா, 3 மாசம் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துட்டீங்கன்னா, இன்னும் பல்க் 4 பேப்பர் இருக்கு. 4 பேப்பர் 3 மாசம் நானா அப்படியே தத்தி தவழி நான் எழுதுறேன் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப பேனிக் ஆயிரும். எங்க வேணா ஜாயின் பண்ணுங்க. ஆனா கான்செப்சுவல் கிளாரிட்டி இருக்கான்னு வந்து டெமோ கிளாஸஸ் பார்த்து ஜாயின் பண்ணுங்க. ஹஸ்லர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கும் நான் அதே தான் சொல்லுவேன். டெமோ கிளாஸஸ் பார்க்காம ஜாயின் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எங்க போனாலும் டெமோ கிளாஸஸ் பார்க்கணும். ஒரு 4 வீடியோவாவது நல்லா உங்க கிளாஸ் நோட் மாரி ஒண்ணு போட்டு எடுத்து இது நம்மளுக்கு புரியுதா, செட் ஆகுதான்னு பார்க்காம டோன்ட் கெட் இன்டூ எனி கிளாஸ். ஓகே. So it's not about the money that you're going to waste. It's about the time that you're going to waste if you join at the wrong place. Wrong placeனா அவங்க நல்லா எடுக்கலன்னு சொல்லல. உங்க வேவ் லென்த்க்கு செட் ஆகாத பிளேஸ்ல. என் வேவ் லென்த் நெறைய பேத்துக்கு செட் ஆகாம போலாம். ஓகேங்களா? அப்படி பார்த்தா உங்களோட டைம் வேஸ்ட் ஆகும் அங்க. ஓகே. சோ இந்த மாரி பண்ணுங்க. இல்ல எனக்கு கான்செப்சுவல் கிளாரிட்டி சூப்பரா இருக்கு. எனக்கு கொஞ்சம் மார்க்ஸ்ல தான் கிளியர் ஆகல அப்படின்னா, இத நீங்களே படிக்கலாம். ஓகே. கான்செப்சுவல் கிளாரிட்டி இல்லாம நல்ல மார்க்லாம் வாங்க முடியாது. சோ நல்ல மார்க் வாங்கி தான் ஃபெயில் ஆயிருக்கேன் அப்படின்னா, நீங்களே படிங்க. ஓகே. நீங்களா படிக்கிறப்போ யூ வில் கெட் எப்படி சொல்றது? நீங்க ஆல்ரெடி நல்லா படிச்சதுனால தான் கிளியர் ஆகுற ஸ்டேஜ்க்கு வந்து கிளியர் ஆகாம போயிருக்கு. சோ வாட் யூ ஹேவ் டூ டூ இஸ் ரிவிஷன், ரிவிஷன் அண்ட் ரிவிஷன் ஒன்லி. ஓகே. அதுல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்போ ஒரு சில மேட்டர் படிக்காம விட்டுருப்பீங்கல்ல. கண்டிப்பா விட்டுருப்போம். ஒரு 3 லெசன், 4 லெசனாவது நம்ம படிக்காம விட்டுருப்போம் இல்லையா? அந்த 3 லெசன், 4 லெசன் விடாம விட்டுருப்பீங்கல்ல. அந்த 3 லெசனையும் உட்கார்ந்து ஃபர்ஸ்ட் படிச்சு முடிங்க. எல்லா சப்ஜெக்ட்லயும் முதல்ல இன்னைக்கு உட்கார்ந்து ஒரு பேப்பர் எடுத்து, இந்த இதுல நான் என்னென்ன நல்லா படிச்சுட்டேன்றத விட்டுட்டு,
எது எது நான் ரொம்ப சுமாரா படிச்சிருக்கேன், இல்ல போற போக்குல நான் பார்த்துட்டு போனா அதுலேருந்து கொஸ்டின் வந்துருச்சு. அந்த மாரி எல்லாம் லெசன்ஸ் இருக்கும்ல. அந்த லெசன்ஸ ஃபர்ஸ்ட் நோட் டவுன் பண்ணுங்க. என்னென்ன லெசன்ஸ் இருக்கு அப்படின்னு. சோ ஃபர்ஸ்ட் அந்த லெசன படிச்சு முடிங்க. நீங்க ஆல்ரெடி படிச்சதெல்லாம் திரும்ப படிக்க வேண்டாம். அதுக்கெல்லாம் ரொம்ப டைம் இருக்கு. சோ நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க அத படிச்சு முடிங்க. ஆல்ரெடி இன்னும் நான் முடிக்கல அப்படிங்கிற போர்ஷன்ஸ ஃபர்ஸ்ட் முடிங்க. ஓகே. அத முடிச்சுட்டீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு ஃபுல்லாவே ரிவிஷன தவிர வேற எதுவுமே இங்க பாக்கி இருக்காது. ஓகே. அத முடிங்க. ரொம்ப அது எவ்ளோ உங்களுக்கு மிச்சம் இருக்குங்கிறத பொறுத்து டைம் எடுத்து நீங்க முடிங்க. பட் அடுத்த 2 மந்த்ஸ் இருக்குல்ல. ஏப்ரல் அண்ட் மே இருக்குல்ல. ஏப்ரல் அண்ட் மேல வந்து கண்டிப்பா அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க படிச்சு முடிச்சுட்டீங்க. அட்லீஸ்ட் மிட் ஏப்ரல்ல இருந்தா நீங்க ரிவிஷன் மட்டும் தான் பண்ணணும். ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட்டு படிச்சு முடிக்காத இன்னும் பேலன்ஸ் இருக்கிற போர்ஷன்ஸ படிச்சு முடிச்சுட்டு, மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே. பார்ட்ஸ் பிரிச்சிருக்கோம்ல. பார்ட் பி படிக்கிறீங்களா? பார்ட் பி நல்லா படிச்சு முடிங்க. பார்ட் பி முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு பார்ட் ஏக்கு போங்க. எல்லா சப்ஜெக்ட்க்கும் ஃபர்ஸ்ட் பார்ட் பி முடிங்க. எல்லாத்துக்கும் டெஸ்ட் எழுதுங்க. அப்புறம் பார்ட் ஏ ரிவைஸ் பண்ணுங்க. அதுக்கு டெஸ்ட் எழுதுங்க. அதுக்கப்புறம் ஃபுல் சப்ஜெக்ட்ட ஒரு 4 நாள்ல படிச்சு பாருங்க. இப்ப கம்பெனி லா எடுத்தீங்களா 4, 5 டேஸ்ல ரிவைஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. அடுத்து செட்டிங் அப்க்கு 4, 5 டேஸ்ல ரிவைஸ் பண்ணுங்க. இந்த மாரி பண்ணீங்கன்னா தான் நம்மளுக்கு அங்க எக்ஸாம்க்கு 1 நாள் முன்னாடி ரிவைஸ் பண்ண முடியும். ஓகே. சோ திஸ் இஸ் வெரி இம்பார்டன்ட். திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டூ டூ. எவ்ளோ டைம் கன்சியூமிங்கா இருந்தாலும் பரவால்ல. படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஓகே. நீங்க இப்போ ஃபுல் டைம் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் 2 குரூப் குடுத்துருங்க. ஒரு நாளைக்கு இப்பவே உங்களால 10 ஹவர்ஸ் உட்கார முடியுது. அவ்ளோ டைம் என்கிட்ட இருக்கு. நான் வீட்ல தான் ஃபுல் டைம் உட்கார்றேன்னா, ஒரு நாளைக்கு 10 ஹவர்ஸ் உட்கார்ந்து படிங்க. ஒரு நாளைக்கு 10 ஹவர்ஸ் நீங்க உட்கார்ந்து கொஞ்சம் புஷ் பண்ணி படிச்சுட்டீங்கன்னா, ஜூனுக்கு மேல நீங்க அப்படியே ஆர்டிகல்ஷிப் போயிரலாம். ஓகே. திரும்ப நான் எனக்கு பயமா இருக்கு. நான் திரும்ப 1 குரூப் எழுதுறேன், 2 குரூப் எழுதுறேன். புரொவைடட் உங்களுக்கு வேற ஏதாவது கூட வேலை ரொம்ப ஃபுல் கமிட்டட் வொர்க் இருந்ததுன்னா பரவால்ல, நீங்க பண்ணுங்க. பட் நான் வீட்ல தான் இருக்கேன் ஆர் நான் காலேஜ் மட்டும் தான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்டின்னா, காலேஜும் பிகாம் படிக்கிறவங்கலாம் நான் காலேஜ் போறேன்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு. சோ அங்க விட இங்க தான் 200 டைம்ஸ் ஜாஸ்தி நம்ம படிக்க வேண்டியது. 200 டைம்ஸ் இம்பார்ட்டன்ஸும் நீங்க இதுக்கு தான் குடுக்கணும். ஓகே. சோ அதனால இந்த காலேஜ் போறதெல்லாம் எக்ஸ்கியூஸ் கிடையாது. காலேஜ் போறவங்களும் என்ன கேட்டா 2 குரூப் எழுதலாம். ஓகே. சோ இந்த மாரி படிங்க. இந்த மாரி படிச்சுட்டீங்க இந்த மாரி படிக்கிறப்போ உங்களுக்கு கிளியர் ஆகாம போறதுக்கு, அகைன் எனக்கு தெரிஞ்சு என்ன சான்ஸ் இருக்கும்னு எனக்கு தெரியல. ப்ராப்பரா கான்செப்சுவல் கிளாரிட்டி இருக்கு. ஸ்பீடா எழுதவும் முடியுது. அதுக்கு தான் விருத்தி பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க பாஸ்ட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ் எழுதி பிராக்டிஸ் பண்ணணும். இப்படி பண்ணீங்கன்னா எது கிளியர் ஆகாம போகும்? திஸ் வாஸ் அபௌட் த ஸ்ட்ராட்டஜி யூ ஹேவ் டூ ஃபாலோ. அண்ட் நீங்க இப்போ நான் ஆல்ரெடி போர்ஷன்ஸ் முடிச்ச ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்றேன். 2, 3 டெஸ்ட் சீரிஸ் இருக்கு. எனக்கு பெர்சனலி அவங்க டெஸ்ட் சீரிஸ் ரொம்ப புடிக்கும். நீங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணி நீங்க டெஸ்ட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட் வைஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஐ மீன் லெசன் வைஸ், யூனிட் வைஸ்ன்னு சொல்லுவாங்க. யூனிட் வைஸ் டெஸ்ட் சீரிஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு லெசன் படிச்சு முடிக்கிறீங்களா? நீங்க எல்லா லெசனும் எழுதி பார்க்கலனாலும், அவங்க என்ன மாரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்து அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த வேலை முடியும் உங்களுக்கு. எங்க வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கிற மாரி இருக்கு இந்த லெசன், ஒரு ஹை வெயிட்டேஜ் இருக்கிற மாரி லெசன் அப்டின்னா, நீங்க அத உட்கார்ந்து எழுதுங்க. ஓகே. ஆனா ஃபுல் மார்க் டெஸ்ட் இருக்குல்ல, அவங்களே ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டும் ஒரு சப்ஜெக்ட்க்கு 2, 2 குடுப்பாங்க. அத ஃபுல்லா எழுதுங்க. இப்ப இல்ல. அது வந்து நீங்க மே மாசம் எழுதினா போதும். ஏப்ரல் எண்ட், மே மந்த்ல நீங்க எழுதினீங்கன்னா போதும். பட் இப்போ நீங்க எழுதி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுவும் எதுல எழுதி பார்க்குறீங்க? அந்த ஐசிஐசிஐ ஆன்சர் ஸ்கிரிப்ட் இருக்கிற மாதிரியே நீங்க எழுதி பார்த்தீங்கன்னா தான் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே. அண்ட் பென்னு ஒரே பென்னு தான் யூஸ் பண்ணணும். ஓகே. நான் வந்து கிடைக்கிற பென்ன தூக்கி எழுதுறேன் அப்டின்னா, அதுவும் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. உங்களோட ஸ்பீடையும், உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கும் அதுவும் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகே. நான் வந்து ஏன் இவ்ளோ சொல்றேன்னா, நீங்க எழுதுறதுக்கு மட்டும் அங்க மார்க் போடுறது இல்ல. இப்ப நீங்க பாஸ் பண்ணவங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க் இருந்தாலுமே, அட்லீஸ்ட் ஒரு 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 பேப்பருக்கு 4 மார்க்காவது மினிமம் அவங்க என்ன போடுறாங்க, அந்த கிரேஸ் மார்க் மாரி போடுறாங்க. தட் இஸ் டிபெண்டிங் ஃபுல்லி ஆன் யுவர் ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் யுவர் பிரசன்டேஷன் அண்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. ஒரு பேப்பர் படிக்கிறப்பவே அவங்களுக்கே புரியும். சரி, இந்த பெர்சன் வந்து சிஎஸ் ஆகுறதுக்கு ஃபுல் குவாலிஃபைட் பெர்சன் தான். சோ நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நல்லா ஹார்ட் வொர்க் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ஆன்சர்ஸ் படிக்கிறப்பவே தெரியும். ஓகே. ஒரு ஸ்டூடண்ட்க்குலாம் 22 மார்க் வந்து கிரேஸ் மார்க்ஸ் மட்டும் போட்டுருக்காங்க. இந்த அட்டெம்ப்ட் இல்ல, போன அட்டெம்ப்ட்ல. இந்த அட்டெம்ப்ட்ல இன்னும் ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ் யாருக்கும் வரல இல்லையா? சோ அதனால தெரியாது நம்மளுக்கு. அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க ஆர்டிஐலருந்து. ஐசிஐசிஐலயே வாங்கலாம்னு நெனைக்கிறேன். அவங்க கொஞ்சம் குயிக்கா குடுத்துருவாங்க. என் ஃப்ரெண்டு பேசிட்டு இருந்தாங்க. சோ அது ஏதோ ₹10 பெர் பேப்பர் தானாமா. சோ அதனால போட்டு ஃபர்ஸ்ட்டு ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ் வாங்கிக்கோங்க. நீங்க கிளியர் பண்ணியிருந்தாலும் பரவால்ல, ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ் வாங்குங்க. ஓகே. யூ வில் கெட் அன் அண்டர்ஸ்டாண்டிங். இது ப்ரொஃபஷனலுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். கிளியர் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் வந்து ப்ரொஃபஷனலுக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு அந்த கிரேஸ் மார்க்ன்னு ஒண்ணு போடுவாங்க. அது பேர் வேற நான் மறந்துட்டேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அது என்னமோ கீழ மார்க்ஸ்ன்னு போடுவாங்கல்ல. ஞாபகம் இருந்தா எனக்கு சாட்ல சொல்லுங்க. சோ அந்த மார்க்ஸ் வந்து இட் வில் அது வந்து கிரைட்டீரியான்னு பார்த்தா அவங்க எந்த கிரைட்டீரியாவும் குடுக்கல. ஓகேங்களா? ஒரு ப்ராப்பர் கிரைட்டீரியா இத வச்சு தான் ரேஷனலைசேஷன் ஆக்சுவலைசேஷன் மார்க்கா?
மார்ஜினலைசேஷன் மார்க். rationalization ma'am. ரேஷனலைசேஷன். Rationalization. யா ரேஷனலைசேஷன் மார்க், யூனிஃபார்ம் ரேஷனலைசேஷனும் என்னமோ வரும். ஓகேங்களா? அந்த மார்க் வந்து ப்ராப்பர் பிரசன்டேஷன் இருக்கணும். உங்க மண்டையில சரக்கு இருக்குங்கிறத உங்களுக்கு புரிஞ்சாதான் அந்த மார்க் போடுவாங்க. ஓகே. சோ இதுக்கு இத்தனை வேலை பண்ணணும். சும்மா நான் படிக்கிறேன், முந்தின நாள் நான் செம்முக்கு படிக்கிற மாதிரி நான் படிக்கிறேன், இல்ல நான் டே ஒன்ல இருந்தே செம்முக்கு படிக்கிற லெவல் குவாலிட்டில தான் நான் படிக்கிறேன் அப்படின்னா இட்ஸ் இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். ஓகே, ரைட்? சோ என்னனாலும் பண்ணி இத கிவ் அப் மட்டும் பண்ணாம தயவு செஞ்சு படிச்சிருங்க. இப்ப வர ரிசல்ட்ஸ பார்த்து டிப்ரஸ் மட்டும் ஆகாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிப்ரஸ் ஆகாம இருக்கணும் அப்படின்னா, நம்ம சைடு தான் ஏதோ தப்புன்னு நம்ம யோசிச்சாதான் நம்ம டிப்ரஸ் ஆகாம என்ன சரி பண்றதுன்னு யோசிப்போம். ஓகே. இந்த மாரி எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இவன்லாம் எப்படி கிளியர் பண்ணிட்டான் அப்படின்ட்டு. அது அப்படிதான் தோணும். ஓகே. ஒரு ஒரு டைம் ரிசல்ட்ஸ் பார்க்கிறப்போ, வேற ஒருத்தன் கிளியர் பண்றப்போ, "நீ எல்லாம் எப்புட்றா கிளியர் பண்ண? நான் எப்படி ஃபெயில் ஆனேங்கிற மாதிரி." யார பத்தியுமே யோசிக்காதீங்க. திங்க் ஒன்லி அபௌட் யூ அண்ட் யுவர் பிரிப்பரேஷன். போன அட்டெம்ப்ட்க்கு பிரிப்பேர் எப்படி பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே. எக்ஸாம் எழுதவே உங்களுக்கே மைண்ட்ல தோணி இருக்கும். ச்சே! இந்த தப்பு பண்ணிட்டோம் நம்ம இப்போ அப்படின்ட்டு. அந்த தப்பு எல்லாத்தையும் இப்போ உட்கார்ந்து யோசிச்சு எழுதுங்க. ஓகே. இப்ப நீங்க கிவ் அப் பண்றதெல்லாம், இல்ல நான் சிஎஸ்ஏ குவிட் பண்ணிட்டு போயிடுறேன். எனக்கு வந்து இது வேண்டாம் அப்படிங்கிற மாரி யாராவது யோசிச்சீங்கன்னா, எனக்கு அப்படி யோசிக்கிறவங்க யாராவது எனக்கு சொல்லுங்க. இத விட பெட்டரா போறீங்களா? இல்ல இதுக்கு ஈக்குவலா போணும் அப்படின்னாலே குறைஞ்சது இந்த எஃபர்ட்டாவது போடணும். வேற ஒரு ஸ்ட்ரீம் சூஸ் பண்றீங்களா? சூப்பர் சூஸ் பண்ணுங்க. ஆனா அது இந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கிற மாரி ஸ்ட்ரீம் அப்படின்னா, குறைஞ்சது இங்க போடுற எஃபர்ட்டாவது நீங்க அங்க போட்டு தான் ஆகணும். இல்ல மேம் நான் சும்மா வெறும் பிகாம் மட்டும் முடிச்சுட்டு நான் அப்படியே படிப்படியா நான் முன்னேறிக்கிறேன் அப்படின்னா, படிப்படியா முன்னேறக்குள்ள 40 வயசு ஆயிரும். ஓகே. படிப்படியா முன்னேறுறதெல்லாம் இட்ஸ் 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 எப்படி சொல்றது? இத படிச்சுட்டு நீங்க ஏன் அந்த டிசிஷனுக்கு போணும்? நான் ஒரு நார்மல் டிகிரி மட்டும் முடிச்சுக்கிறேன். சும்மா ஒரு யுஜி மட்டும் முடிச்சுட்டு நான் அப்படியே பிரைவேட் செக்டர்ல ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, வெறும் யுஜி முடிச்சுட்டு போனவங்களுக்கு தான் தெரியும் பிரைவேட் செக்டர்ல ஜாப் எப்படி இருக்கு அப்படின்னு. ஓகே. குறைஞ்சது 12 மணி நேரம் வொர்க் பண்ணணும் நீங்க. கம்பெனி மாறும். பட் மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ்ல இதான் சினாரியோ. ஓகே. சோ அந்த மாரி எல்லாம் போய் சிக்கிக்கிட்டு, எங்கேயும் முடியாம, இப்ப நீங்க உங்கள பத்தி மட்டும் யோசிக்காதீங்க. யூ வில் ஹேவ் அ ஃபேமிலி அண்ட் யூ ஹேவ் யூர் பேரன்ட்ஸ் டூ டேக் கேர் ஆஃப். அவங்களும் தே ஆர் ஆல்சோ குரோயிங் ஓல்ட். சோ பேரன்ட்ஸ்க்குன்னு ஏதாவது பண்ணணும்னா, வெறும் பிகாம் வச்சுட்டு நான் யூஜி முடிச்சுட்டு போனா, உங்களுக்கு பிரஷர் இருக்குதோ இல்லையோ, அவங்களுக்கு லைஃப் லாங் பிரஷர் இருக்கும். பிகாஸ் யூ வில் பி இன் அ வெரி பிலோ ஆவரேஜ் லெவல் ஆஃப் யூர் சேலரில நீங்க இருக்கிறப்போ, நோபடி அரவுண்ட் யூ வில் பி பீஸ்ஃபுல். நல்லா செட்டில் ஆயிட்டான். இவன் இவன் நல்லா செட்டில் ஆயிட்டா, ஹில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். அட்லீஸ்ட் யூ வில் டேக் கேர் ஆஃப் யுவர் ஓன் லைஃப்னாவது உங்களுக்கு ஒரு தைரியம் வேணும். அதுக்கு இந்த கோர்ஸ் முடிக்கிறது மட்டும் தான் ஒரே வழி. இந்த கோர்ஸ்ன்னு இல்ல. இந்த மாரி கஷ்டப்படுற கோர்ஸ் பண்ற எல்லாத்துக்குமே இதான் சிச்சுவேஷன். ஓகே. இன்னும் கொஞ்சம் பிரஸ் பண்ணா கிளியர் பண்ணிருவோங்கிற மாரி தான் இருக்கு இப்போ. ஓகேங்களா? யாருமே படிச்சவங்க எல்லாருமே கிளியர் பண்ணியிருக்காங்க. கரெக்ட்டான ஸ்ட்ராட்டஜில படிச்சா யாருமே ஃபெயில் ஆகல. இல்ல பாஸ் பெர்சன்டேஜும் 1% 2% தான் இருக்கு அப்டின்னா, நீங்க யோசிக்கிறதுல வாய்ப்பு இருக்கு. இந்த 1%ல நான் எப்படிடா அடுத்தது வருவேன் அப்டின்ட்டு. அதெல்லாம் இல்ல. நல்ல பெர்சன்டேஜ் தான் வாங்கியிருந்தாங்க. யாருக்காவது தெரியுமா என்ன பாஸ் பெர்சன்டேஜ்ன்னு? மாடியூல் 1க்கு என்ன பாஸ் பெர்சன்டேஜ் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். 15 மேம் நியூ சிலபஸ்க்கு 15 பாயிண்ட் சம்திங் 15ஆ? நினைக்கிறேன். ஆமா மேம். ஓல்டு சிலபஸ்க்கு 20. 15%. செகண்ட் மாடியூல் வந்து 20 28 கரெக்ட்டா? மேம். 28 28% வாங்குற அளவுக்கு தான் அந்த பேப்பர் இருந்திருக்கு. நம்மளது இட்ஸ் ஓகே. ஓகே. நம்ம சைடுல என்னமோ தப்பாயிருச்சு. அதனால நம்மளால அந்த 15%, 20%, 30%க்குள்ள வர முடியல. பட் எப்படி இருந்திருந்தாலும் நீங்க படிக்கிறதே தான் அந்த பெர்சனும் படிக்கிறாங்க. நாம படிக்கிற மாரியே தான் அவங்களுக்கும் டைம் இருக்கு. அவங்களுக்கும் அதே 24 ஹவர்ஸ் தான் டைம் இருக்கு. அவங்களுக்கும் நெறைய கமிட்மெண்ட்ஸோட படிச்சிருப்பாங்க. ஆனா எவ்ளோ சினாரியோ இருந்தாலும் அந்த 15% இன்னும் கிளியர் பண்ணியிருக்காங்க தானே! அந்த 20% கிளியர் பண்ணியிருக்காங்க தானே! சோ அவங்க ஒண்ணும் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா எதுவுமே பண்றதில்ல. அவங்க நம்மள மீறி நம்மளால முடியாத ஒரு விஷயத்த பண்ணியெல்லாம் அவங்க கிளியர் பண்ணல. ஓகேங்க. கிளியர் பண்ண ஸ்டூடண்ட்ஸும் இருக்கிறதுனால தான் அவங்களே வச்சுட்டு அதுவும் என் ஸ்டூடண்ட்ஸ் தான் இருக்காங்கங்கிறதுனால தான் சொல்றேன். அவங்க ஒண்ணும் சூப்பர் ஹீரோஸ்லாம் கிடையாது முடிச்சவங்க. ஓகே. சோ அவங்க எல்லாருமே கூப்ட்டு பொலம்புனவங்கலாம் இருக்காங்க. ஓகே. எத்தன பேத்துக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. கூப்ட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் பொலம்புனவங்களும் இருக்காங்க. மேம் நான் இப்ப குவிட் தான் பண்ணணும்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க. கிளியர் பண்ணிட்டாங்க. அவங்க அவங்க கிளியர் பண்ணதுக்கு ரீசன் போன அட்டெம்ப்ட் கேவலமா போயிருந்தாலும் நான் குவிட் பண்ணாம இன்னொரு டைம் எழுதினதால இந்த தடவ கிளியர் ஆயிருச்சு. எத்தன பேர் 2 அட்டெம்ப்ட், 3 அட்டெம்ப்ட், 4வது அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணவங்கலாம் இருக்காங்க. ஒரு 3 அட்டெம்ப்ட் தாண்டிருச்சு இன்னும் கிளியர் ஆகல அப்டின்னா, நீங்க வீட்ல உட்காராதீங்க. ஓகே. நம்ம 7 அட்டெம்ப்ட், 8 அட்டெம்ப்ட் எடுக்கிற வரைக்கும் நம்ம வீட்ல உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா, ஒண்ணு நோபடி இஸ் கோயிங் டூ ரெஸ்பெக்ட் யூ. ஒரு 2 அட்டெம்ப்ட் வரைக்கும் பார்ப்பாங்க. அதுக்கு மேல வீட்ல ரெஸ்பெக்ட்டே இருக்காது. ஓகே. நோபடி வில் டேக் யூ சீரியஸ்லி. உங்கள ஒரு சீரியஸா எடுத்துக்கவே மாட்டாங்க. வாட் எவர் யூ சே யோசிச்சு யோசிச்சு பேசணும். இத்தன வேல இருக்கு.
ஓகே. டிகிரி முடிச்சிருப்பீங்கல்ல எல்லாரும். டிகிரி முடிச்சவங்களா இருந்தீங்க அப்டின்னா, எங்கேயாவது ஜாப் கிடைச்சிருச்சுன்னா போயிருங்க. ஒன்லி இஃப் யூ ஆர் லைக் மோர் தென் 3 அட்டெம்ப்ட்ஸ் ஆயிருச்சு, 4 அட்டெம்ப்ட்ஸ் ஆயிருச்சு அப்டின்னா. ஓகே. இல்ல மேம் எனக்கு இப்ப தான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஆர் செகண்ட் அட்டெம்ப்ட் அப்டின்னா, தயவு செஞ்சு எங்கேயும் போகாம வீட்ல உட்கார்ந்து படிங்க. ஓகே. அவங்கள இதுக்கு மேல உட்கார்ந்தா வீட்ல விட்டு தொரத்திருவாங்கங்கிற ஒரே ரீசன்னால அவங்கள வேலைக்கு சொல்றேன். நீங்க வேலைக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் ஏதாவது பிசிஎஸ் ஃபார்ம் கிடைச்சதுன்னா போய் ஜாயின் பண்ணுங்க. இந்த மாரி பண்ணுங்க. ஓகே. இப்ப தான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டே எழுதுறேன். ஆனா எனக்கு இப்ப தான் காலேஜ் முடிச்சேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதணும். ஆனா 4 மாசம் எப்படி நான் வீட்ல உட்கார்றது? நான் வேலைக்கு போறேன்னா, இதெல்லாம் பண்ணாதீங்க. படிச்சு உட்கார்ந்து முடிச்சுட்டீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட்டா ஆர்டிகல்ஷிப்பே போயிரலாம். ஓகே. ரைட்? சோ இந்த மாரி படிங்க. ஆ யாருக்காவது குவிட் பண்ணணும்னு இருந்ததுன்னா, தயவு செஞ்சு என்கிட்ட இப்பவே சொல்லுங்க. ஆர் இப்போ உங்களால பேச முடியல அப்டின்னா, எனக்கு WhatsAppலயாவது மெசேஜ் போடுங்க. நான் உங்கள மண்டைய கழுவி எப்படியும் நான் உங்கள குவிட் பண்ண விடாத மாதிரி நான் பண்ணிருவேன் எப்படியும். எனக்கு என் மேல அந்த ஹோப் இருக்கு. ஓகே. யாருக்காவது குவிட் பண்ணணும் அப்டின்னா, என்கிட்ட ஒரு டைம் பேசிட்டு நீங்க ஃபைனல் டிசிஷன் எடுங்க. குவிட் பண்றத பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க. இதெல்லாம் ஒரு ஃபெயிலியரே கிடையாது. எத்தன பேர் எத்தன விஷயம் ஃபேஸ் பண்றாங்க. இப்படி லைட்டா இப்படி சறுக்கிருச்சுங்கிறதுக்காகலாம் நம்ம உட்கார்ந்து நான் குவிட் பண்ணிர்றேன். நான் வேற ஏதாவது பார்த்துறேன். எனக்கு டிப்ரஸிங்கா எனக்கு இந்த வார்த்தை மட்டும் தான் எனக்கு அ எவ்வளோக்கு எவ்வளோ என்கிட்ட பெரிய பெரிய பேராகிராஃப்ஸ் வந்து பயங்கரமா அவங்க எமோஷனலி பேசின டெக்ஸ்ட் வந்திருந்தாலும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 டெக்ஸ்ட்டாவது எனக்கு வந்து மேம் டிப்ரஸ் ஆயிருச்சு. எனக்கு டிப்ரஸிங்கா இருக்கு அப்படின்னு. கண்டிப்பா. எக்ஸாம்ஸ் நல்லா படிச்சு நம்மளுக்கு கிளியர் ஆகல அப்டின்னா, தட் இஸ் கோயிங் டூ பி வெரி ரொம்ப ஹாண்டிங்கா இருக்கும் நம்மளுக்கு என்னடா அப்டின்ட்டு. பட் இது ஒரு மேட்டரே இல்ல. இட்ஸ் ஆஃப்டர் ஆல் அன் எக்ஸாம். ஓகே. இட் இஸ் ஆஃப்டர் ஆல் அன் அட்டெம்ப்ட். ஈசியஸ்ட் திங் டூ டூ இன் திஸ் வேர்ல்ட். டூ யூ பிலீவ் லைக் ஒன்லி ஈசியஸ்ட் திங் டூ டூ இன் த வேர்ல்ட் இஸ் பிரிப்பேர் அண்ட் ரைட் எக்ஸாம்ஸ். அது மட்டும் தான் உலகத்திலேயே ஈஸி. நீங்க என்ன பிசினஸ் பண்ணணும் அப்டின்னாலும், யூ ஹேவ் டூ ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கிராட்ச். என்ன பண்ணணும் அப்டின்னாலும், நீங்க ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு நிலைக்கு வரக்கே ஒரு ரொம்ப கஷ்டம். ஈசியஸ்ட் திங் டூ டூ இன் யுவர் லைஃப் வந்து படிச்சு கிளியர் பண்றது மட்டும் தான். ஓகே. நாம தான் அது ரொம்ப ஓவரா நெனச்சுக்கிட்டு, ஓவரா நான் படிக்கிறேன். ஊர்ல இருக்கிற எல்லாருமே நான் அதுக்கு ஏத்த மாரி நான் மாத்திரணும். இவ்ளோ ரொமான்டிசைஸ் பண்ணி, இவ்ளோ ஓவரா பண்ணி நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிற இது மட்டும் தான் கிளியர் ஆகாது. ஓகேங்களா? சோ அதனால தயவு செஞ்சு படிங்க. இப்போ நீங்க பயந்து குவிட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, நீங்க இப்ப இந்த அட்டெம்ப்ட் குவிட் பண்றதே நான் வேணான்னு தான் சொல்லுவேன். இல்ல நான் சிஎஸ்ஸே விட்டு போறேன் அந்த மாரி இருந்தீங்கன்னா, டெஃபினட்டா சொல்றேன். அட் சம் பாயிண்ட் ஆர் தி அதர் யூ ஆர் கோயிங் டூ ரிக்ரெட் திஸ் டிசிஷன். குவிட் பண்ற டிசிஷன். ஏன்னா, இது முடிக்காம நீங்க பிரைவேட் செக்டர் ஜாப்க்குள்ள போனீங்க அப்டின்னா, கவர்ன்மெண்ட் செக்டர் ஜாப்ல ஜாப் வாங்குறதே ஒரு இதுவா போயிரும். அத பத்தி நம்ம பேசவே வேண்டாம். பிரைவேட் செக்டர்ல வந்து நீங்க ஜாப் வாங்குறீங்க அப்டின்னா, யூ வில் நோ எந்த லெவலுக்கு அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு. இன்னொன்னு எந்த லெவல் ஆஃப் வொர்க் அங்க இருக்கு. என்ன எவ்ளோ டிஃபிகல்ட்டா இருக்கு. அண்ட் ஒன்ஸ் யுவர் ஃபேமிலி குரோஸ் செட் அப் அ ஃபேமிலி ஃபார் யுவர்செல்ஃப் ஆர் இல்ல நான் பேச்சுலராவே தான் இருக்க போறேன் அப்டின்னாலும், யுவர் பேரன்ட்ஸ் ஆர் கோயிங் டூ குரோ ஓல்டு தானே! அவங்க பார்த்து அவங்க கொஞ்சம் வீக் ஆகுறது பார்த்தாலே போதும் நம்மளுக்கு. அத விட என்ன மோட்டிவேஷன் வேணும்னு எனக்கு தெரியல. when your parents are growing old அத பார்க்கும்போதே தெரியுது. எந்திரிக்கும் போதெல்லாம் சவுண்ட் விடுறாங்க. இந்த மாரி பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு அப்படியே ஹிட் ஆகும். என்னடா ஏதாவது பண்ணுமே அப்டின்ட்டு. ஓகே. இப்போ வீட்ல பார்த்து நான் இந்த ஒரு ரூ. 15,000 மட்டும் இருந்தா என் வீட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனச்சு போயிட்டீங்கன்னா, கடைசி வரைக்கும் அந்த ரூ. 15,000 தான் குடுத்துட்டு இருக்க முடியும். கொஞ்சம் உட்கார்ந்து படிச்சீங்கன்னா 3 மாசம் தான் கிளியர் ஆயிரும் இந்த தடவ பேப்பர். ஓகே. என்ன அட்லீஸ்ட் நான் 2 குரூப் எழுதுறவங்க கண்டிப்பா 2 குரூப் கிளியர் பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் குரூப் நல்ல மார்க்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்டின்னா. இல்லனாலும் ஏதாவது ஒரு குரூப் மட்டும் எழுதுறவங்க ஜூன் மாசம் கிளியர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சஃபிஷியன்ட் டைம் இருக்கு. நான் இன்னும் ஒண்ணுமே பண்ணலன்னு படிச்சு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதுறவங்களுக்கே இப்போலேருந்து படிச்சாலே டைம் சஃபிஷியன்ட்டா இருக்கு. மார்ச் 1 இன்னைக்கு கூட விட்டுருங்க. மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து படிக்கிறேன் அப்டின்னாலே, யூ ஹேவ் சஃபிஷியன்ட் டைம் டூ கிளியர் திஸ் அட்டெம்ப்ட். ஓகே. சோ அதனால இந்த குவிட் பண்றது எனக்கு டிப்ரஸிங்கா இருக்கு. டிப்ரஸிங்கா தான் இருக்கும். 3 நாள், 4 நாள் உட்கார்ந்து டிப்ரஸ் ஆகுற அளவுக்குலாம் நம்மளுக்கு டைம் இல்ல. அவ்ளோ லக்ஸரியே இல்ல நம்மளுக்கு. ஒரு நாள் அழுங்க. நல்லா நல்லா அழுது முடிச்சுட்டு, எல்லாம் தூக்கி போட்டு நான் சொன்ன வேலைய பண்ணுங்க. என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணீங்கன்னு ஃபர்ஸ்ட் எழுதணும். இன்னொன்னு நல்லா படிச்சு ஒரு ஃபியூ லெசன்ஸ் மட்டும் விட்டவங்க என்னென்ன ஃபியூ லெசன்ஸ்ன்னு எழுதணும். ஓகே. இந்த மாரி நீங்க ஒரு ட்ராக் பண்ணீங்கன்னா தான், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வேர் யூ ஸ்டாண்ட். ஒன்லி வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் வேர் யூ ஸ்டாண்ட், யூ கேன் டேக் த நெக்ஸ்ட் ஸ்டெப். எங்க நிக்கிறோம்னே தெரியாம நான் அடுத்த ஸ்டெப் நான் என்ன எடுக்குறது? யா இன்னும் யாராவது அந்த பிளானர் வச்சுக்கிற பழக்கம் இல்ல. நான் டூ டூ லிஸ்ட் வச்சுக்கிற பழக்கம் இல்ல அப்டின்னா, தயவு செஞ்சு மேக் அ டூ டூ லிஸ்ட். ஓகே. நீங்க அதுல என்ன எழுதுவீங்க? அதெல்லாம் உங்க இஷ்டம். ஓகே. இந்த மாரி இந்த சைஸ்ல ஒரு பாக்கெட்ல கேரி பண்ணிக்கிற மாதிரியாவது ஒரு பிளானர கையில கண்டிப்பா வச்சுக்கணும். ஓகே. என்ன எழுதுவீங்க? ஒண்ணு சி எடுத்தோனே நான் ஜம்ப் பண்ணி நான் படிக்கிறத நான் சரி பண்றேன்னு பண்ணாதீங்க. என்னென்ன உங்க லைஃப்ல தப்பா பண்றீங்களோ, அத ஃபுல்லா ஃபர்ஸ்ட் சரி பண்ணுங்க.
ஓகே, லைக் ரொம்ப லேட்டா தான் எந்திரிக்கிறேன். ரொம்ப ஒரு 8 மணி நேரம், 10 மணி நேரம் தூங்குறேன்னா, 7 மணி நேரம் அதிகபட்சம் 6 ஐ மீன் 6 மணி நேரம் அதிகபட்சம் 7 மணி நேரம் தான். நம்ம ஸ்டூடண்ட்ஸ்லாம் அவ்வளவு தூங்குறதே இல்ல. ஏன்னா நாங்க 5:30 மணிக்கு கிளாஸ் வைக்கிறதுனால, எப்போ 6 மணி நேரத்துக்கு மேல தூங்குறதெல்லாம் ஒரு ஸ்டூடண்ட் 6 மணி நேரத்துக்கு மேல தூங்குறதே கிடையாது. நான்லாம் 5 மணி நேரத்த தாண்டியே ரொம்ப வருஷம் ஆன மாரி இருக்கு. ஓகே. சோ இந்த லெவல் ஆஃப் எஃபோர்ட் போடுறாங்க. லைவ் கிளாஸ் போன பேட்ச் அட்டெண்ட் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் இதே லெவல் ஆஃப் எஃபோர்ட் போட்டாங்க. இவ்ளோ மரியாதை குடுத்தாங்க. கிளாஸுக்கும் சரி, நான் குடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கும் சரி, அவங்க படிக்கிற அந்த செல்ஃப் ஸ்டடிக்கும் சரி. ஓகே. இப்போ வெளிய போறோம் அப்டின்னா, மைண்ட் உறுத்தணும். இவ்ளோ பெரிய டூ டூ லிஸ்ட் இருக்கே! நம்ம பாட்டுக்கு வெளிய போறோமே, ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறோமேன்னு தோணணும். நான் இது ஒரு 7 மாசம், 8 மாசம் இருக்கிறப்ப நான் இத சொல்லவே மாட்டேன். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நல்லா லிமிட்டடாவாவது படிச்சுட்டே இருங்கன்னு சொல்லுவேன். இந்த 3 மாசத்துக்கு தயவு செஞ்சு எல்லாத்தையும் தூக்கி ஒரு சைட்ல வச்சுட்டு, கீப் ஸ்டடியிங், ஸ்டடியிங், ஸ்டடியிங் ஒன்லி. ஓகே. இப்போ ஒண்ணு ஃபீல் பண்றீங்கல்ல, அந்த ஃபெயில்ன்னு வந்ததுக்கு அப்புறமா யூர் ஃபீலிங் சம் கைண்ட் ஆஃப் ரொம்ப வியர்டான ஃபீலிங் ஒண்ணு இருக்குல்ல. ப்ளீஸ் ரிமெம்பர் தட் ஃபீலிங் அண்ட் யூ மேக் ஷூர் யூ நெவர் ஃபீல் தட் அகைன். அதுக்கு ஐ நெவர் ஃபீல் தட் அகைன்ங்கிறதுக்காக நீ எல்லாத்தையும் நான் போட்டு போயிடுறேன். இத நான் படிக்கவே இல்லன்னா, இதுதான் எனக்கு ஃபீலே ஆகாதே அப்டின்னா, இப்ப இத விட மோசமா எங்கேயாவது ஃபீல் பண்ணுவீங்க, இத விட்டு போனீங்கன்னா. ஓகே. அண்ட் ஒன் மோர் திங், இது எவ்ளோ பிட்டரா இருந்தாலும், எவ்ளோ வந்து அ ரொம்ப டாக்ஸிக் வேல இருந்தாலும், இப்போ மனி இஸ் த பிரைமரி திங் தட் யூ நீட். ஓகே. மனி இஸ் த பிரைமரி திங் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தட் யூ ஹேவ் டு ஹேவ் இன் யுவர் லைஃப். Eventually when you grow old, more you grow old, more money you will need. ஓகே. சோ அது இப்போ ஒரு 15,000 20,000 கிடைக்குதுன்னு நினைச்சுட்டு நீங்க போனீங்க அப்படின்னா, யூ வில் நெவர் பி ஏபிள் டு குரோ. இப்போ 20,000 வாங்கி நீங்க ஒரு எப்படி 24 மணி நேரம் 40 மணி நேரம் நீங்க வேலை செய்யற மாரி இருக்கும். அவ்ளோ டாஸ்க்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இத்தன வேலை பண்ணியும் ஒரு ரூ. 20,000 கிடைக்குது அப்படின்னா, யூ வில் eventually லூஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஒரு மாரி வெறுத்தே போயிரும். அண்ட் யூ வில் ஏஜ் போயிரும். ஒரு 30 வயசு, 35, 40 வயசு ஆயிரும். அதுக்கப்புறம் படிக்கிறவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்கலாம் நல்லா செட்டில் ஆயிருப்பாங்க. செட்டில் ஆனவங்க திரும்ப படிக்கிறது அவுட் ஆஃப் தியர் ஓன் இன்ட்ரெஸ்ட் படிக்கிறாங்க. ஆனா, இல்ல எனக்கு இத்தன வயசு ஆயிருச்சு, இன்னும் ஒரு ப்ராப்பரா என்னால செட்டில் ஆக முடியலன்ட்டு படிக்கிறவங்களே என்கிட்ட நெறைய பேர் இருக்காங்க. ஓகே. சோ அந்த வயசுல படிக்கிறதுக்கு, படிக்கிற வயசுல படிச்சுட்டா அந்த வயசுல ரெஸ்ட் எடுக்கலாம்ல. எஸ், இதெல்லாம் ஃபேஸ் தான் பண்ணுவோம். இது ஒண்ணும் பிகாம் இல்லல்ல. இங்க வந்து இட்ஸ் a வெரி லாங் ஜர்னி தான். இல்லன்னு சொல்லவே முடியாது. இட்ஸ் a வெரி லாங் ஜர்னி. பிகாமா 3 வருஷத்துல முடிஞ்சிரும். இது எத்தன வருஷத்துல முடியும்னு நம்மளுக்கே தெரியாது. பட் இஸ் இட் வொர்த் த ஜர்னி, வொர்த் த டைம் தட் யூ ஆர் கிவிங் இட் அப்டின்னா, டெஃபினெட்லி வொர்த் த டைம் யூ கிவ் இட். ஸ்கோப் அப்படி இருக்கு. த மனி இன்வால்வ்ட் அப்படி இருக்கு. ஓகே. நான் இப்ப இடிபி போயிட்டு வந்ததுல வச்சு சொல்றேன். நான் இது நம்ம கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட நெறைய சொல்லுவேன். பட் அங்க வர எல்லாருமே தே ஆர் நாட் ஏர்னிங் லெஸ் தேன் குரோர்ஸ். அங்க பிரசிடென்ட் வந்து சொன்னாரு, இஃப் யூ ஆர் ஏர்னிங் லெஸ் தேன் குரோர்ஸ், நீங்க சிஎஸ் முடிச்சுட்டு ஒரு 10 வருஷம் ஆகி நீங்க இன்னும் குரோர்ஸ்ல ஏர்ன் பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு வேலை செய்ய தெரியலையான்னு அர்த்தம்ன்றாரு. அப்படின்னா என்னன்னா, அவ்ளோ ஸ்கோப் இருக்கு. யூ கேன் ஏர்ன் ஹெஃப்டி மனி இன் திஸ். மணி ஒரு பக்கம். இல்ல மேம் எனக்கு வந்து மணி அவ்ளோ இம்பார்ட்டன்ட் இல்ல அப்டின்னாலும், தி அமவுண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் தட் யூ ஆர் கோயிங் டூ கேரி பிகாஸ் சி நாங்க இடிபி பண்றப்போ எங்க ஆப்போசிட் ரூம்ல வந்து சிஎல்டிபின்னு ஒண்ணு இருக்கு. அது எத்தன பேத்துக்கு தெரியும் தெரியல. ப்ரொஃபஷனல் ஆர்டிகல்ஷிப் எல்லாம் முடிச்சுட்டீங்கனாலும், உங்களுக்கு மெம்பர்ஷிப் தர்றதுக்கு முன்னாடி சிஎல்டிபின்னு ஒரு ட்ரெய்னிங் வைப்பாங்க. ஓகே. இடிபிங்கிறது எக்ஸிக்யூட்டிவ் முடிச்சவங்களுக்கு. சிஎல்டிபிங்கிறது ப்ரொஃபஷனல் எல்லாமே முடிச்சவங்களுக்கு வைக்கிறது. எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஸ்டெப் தான் தள்ளி இருக்கு. பட் அவங்கள பார்த்தாலே ஒரு மாதிரி டிஃபரெண்ட்டா இருக்காங்க. தி ஆரா தட் தே கேரி அம் லைக் பயங்கரமா இருக்கு அவங்கள பார்க்கும்போதே. தட் இஸ் வாட் தி ஸ்கோர்ஸ் வில் டூ டூ யூ. ஓகே. ரைட்? சோ தி ஸ்கோப் இஸ் அன்டவுட்டட்லி குரோயிங். நம்மளுக்கான ஸ்கோப் வந்து இது உங்களுக்கு தெரியலன்னா எங்கேயாவது கேட்டா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கோப் ஃபார் கம்பெனி செக்ரட்டரீஸ் ஆர் டெஃபினெட்லி குரோயிங். ரெஸ்பெக்ட் ஃபார் கம்பெனி செக்ரட்டரீஸ் லைக் குரோயிங் இன் லீப்ஸ் அண்ட் பவுண்ட்ஸ். அது வந்து கண்டிப்பா குரோ ஆகுது. ஓகே. அண்ட் ஃப்ரெஷர் சேலரியே ரொம்ப ஜாஸ்தி தான். யாருமே 30,000க்குலாம் ஃப்ரெஷர்ஸ் வரதே இல்ல இப்போ. ஃப்ரெஷர் சேலரி எல்லாம் அவ்ளோ கம்மியா இல்ல. அப்படி நீங்க போய் இல்ல மேம் எனக்கு ஒரு கம்பெனி தெரியும். அங்க ரூ. 30,000 தான் குடுக்குறாங்க அப்படின்னா, ஒண்ணு அந்த கம்பெனில சிஎஸ்க்கான தேவையே இருக்காது. ஸ்டாட்யூட்டரி ரீசன்ஸ்க்காக அவங்க வச்சுக்கணும்னு நெனைப்பாங்க. ஒரு ஆர்டிகல்ஷிப் முடிச்சுட்டு, இத்தன படிச்சுட்டு உங்களால ஒரு கம்பெனி அனலைஸ் கூட பண்ணி நீங்க ஜாயின் பண்ண முடியாதுன்னா, அப்புறம் என்ன கம்பெனி செக்ரட்டரீஸ் நம்ம? ஒரு ப்ராப்பர் கம்பெனில நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா, 60,000 டூ 70,000 ஃபர்ஸ்ட் சேலரி நீங்க எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா. இல்ல மேம் 20,000 தான் 40,000 தான் ஆஃபர் பண்றாங்க அப்டின்னா, கோ ஃபார் பெட்டர் கம்பெனிஸ். கம்பெனி அனலைஸ் பண்ண தெரியாதா நம்மளுக்கு? ஆர்டிகல்ஷிப் முடிச்சுட்டா டோன்ட் யூ நோ ஹவ் டு அனலைஸ் அ கம்பெனி அண்ட் ஜாயின்? கம்பெனிஸ்க்கா பஞ்சம் நம்ம ஊர்ல? எத்தன லேக்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு நம்மளுக்கு. தி ஸ்கோப் இஸ் கோயிங் டூ பி வெரி, வெரி ஹை. இஸ் இட் வொர்த் இட் அப்டின்னா, டெஃபினெட்லி வொர்த் இட். இது வந்து ஒரு ஃபெயிலியர்ன்னே நான் சொல்லவே மாட்டேன். இட்ஸ் ஜஸ்ட் அ செட் பேக்.
ஓகே. எனக்கு தெரிஞ்சு நல்லா பயங்கரமா படிக்கிற ஸ்டூடண்ட், நல்ல அறிவு இருக்கிற ஸ்டூடண்ட் குடன்ட் கிளியர். சோ இதுல இருந்து என்ன முடிவுக்கு வரலாம்? நான் அதுல நம்ம போஸ்டர்ல கூட நான் போட்டிருந்தேன். அந்த போஸ்டர்ல நான் போட்டது வந்து இட்ஸ் லைக் இட் ரியலி இட்ஸ் வெரி ட்ரூ இல்லையா? ஃபெயிலியர் இஸ் நாட் ஆர் த ரிசல்ட்ஸ் எதுவா இருந்தாலும் ஆர் மார்க்ஸ் இஸ் நாட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வித் யுவர் பிரெயின் ஆர் த ஸ்கில் தட் யூ ஹேவ். ரொம்ப நல்லா தெரியும். எனக்கு கான்செப்ட்ஸ்லாம் எனக்கு அப்படி தெரியும். இருந்தும் கிளியர் ஆயிருச்சுன்னா, கிளியர் ஆகல அப்படின்னா, நீங்க உங்களுக்கு உங்க சைட்ல உங்க அறிவுல எந்த தப்பும் இல்ல. ஆர் உங்களோட லேர்னிங்ல எந்த தப்பும் இல்ல. சோ திஸ் இஸ் ஹவ் யூ நீட் டூ அண்டர்ஸ்டாண்ட். இட்ஸ் ஜஸ்ட் அ செட் பேக். முன்னாடி போணும் ஒரு 3 மாசம் பின்னாடி போறேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. கிவ் அப் பண்ணணும்லாம் நினைச்சீங்கன்னா, இதுக்கு மேல நீங்க கிவ் அப் பண்றீங்கன்னா, உங்களால யாராலயும் காப்பாத்த முடியாது. ஜஸ்ட் லுக் அட் யுவர் பேரண்ட்ஸ். எந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி லுக் அட் யுவர் பேரண்ட்ஸ். யா ஜஸ்ட் திங்க் டோன்ட் தே டிசர்வ் திஸ் கைண்ட் ஆஃப் சக்சஸ் ஃப்ரம் யோர் சைட். நீங்க பயங்கரமா செட்டில் ஆகுறது மட்டும் தான் அவங்க லைஃபோட பெரிய கோலே அதுதான். நீங்க பயங்கரமா செட்டில் ஆயிரணும். ஒரு சாதாரண இதுக்கு நான் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு லீவ் எடுக்கணும்னா கூட நிம்மதியா எடுக்க முடியாது. ஒன்னொன்னுத்துக்கும் நான் அத்தனை பேத்துக்கிட்ட கேட்கணும். இத்தனை பேத்துக்கு நான் அப்டேட் குடுக்கணும். அது வந்து இட் வில் டெஃபினெட்லி ஸ்ட்ரெய்ட்லி கெட் இன்டு யுவர் ஈகோ. ஓகேங்களா? ஒரு நார்மல் ஜாப்க்குள்ள நீங்க போறீங்கன்னா, இட் வில் டெஃபினெட்லி கெட் இன்டு யுவர் ஈகோ. ரைட்? சோ அட்லீஸ்ட் ஃபார் தேர் சேக் டூ சம்திங். So this was all that I was looking forward to talk to you all. If I'm now opening this for doubt sessions, யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருக்கு இல்ல ஏதாவதுனாலும் யூ கேன் டாக் டு மீ. எஸ். இல்ல நீங்க தயவு செஞ்சு அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. என்னால படிச்சு படிச்சு எனக்கு ஆன்சர் பண்ண முடியாது. Hi, Silisha. யா This is Dinesh. யா யா ஒரு ஒன் ஹாய் இயர் தினேஷ். பிஃபோர் வந்து நான் கிளாஸ் வாங்கியிருந்தேன் ஜேஐஜியில் அந்த ஓகே. அந்த பேப்பர் அது ம். கொஞ்சம் கிளியர் பண்ண ஓரளவுக்கு கிளியர் பண்ணுற ஸ்டேஜில் இருந்தேன். பட் ஆனால் ஒர்க்கில் ப்ரெஷரில் என்னால் படிக்க முடியல. அதுதான் ஓகே. ஃபுல் ரீசன். ஸோ ம். எனக்கு இப்போ என்ன டவுட்னா, நான் வந்து 2 குரூப்ஸ் எழுதலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். பட் நாட் இன் ஜூன் அப்படின்னு அந்த டெசிஷனில் கரெக்டாக இருக்கேன். டிசம்பர்ல ம். எழுதலான்றப்போ வந்து ஃபர்ஸ்ட் 2 குரூப்ஸ் எழுதும்போது ஃபர்ஸ்ட் குரூப் எழுதி கிளியர் பண்றோம், இல்ல செகண்ட் குரூப் எழுதி கிளியர் பண்றோம் அப்படின்னா ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு கிளியர் பண்ணாக்கா இன்னொரு குரூப் நம்ம இதுவாகுதுன்றப்போ அதை அடுத்த வாட்டி எழுதணுமா, இல்ல ரெண்டு குரூப்புமே மறுபடியும் எழுதணுமா? ஃபர்ஸ்ட் கடைசியா சொன்னது மட்டும் எனக்கு புரியல. 2 இப்ப குரூப்ல ரெண்டு ஒண்ணு குரூப்புமே கிளியர் எழுதணும். ஆயிருச்சுன்னா கிளியர் தான் அது. அப்ப அந்த குரூப்பும் சேர்த்து அடுத்த வாட்டி எழுதணுமா அப்படிங்கிறது ஒரு அப்படியெல்லாம் இல்ல கன்ஃபியூஷன். இல்ல 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 இல்ல. ஒரு குரூப் நீங்க கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணிட்டீங்க, அக்ரிகேட்டும் வந்துருச்சுன்னா நீங்க அது திரும்ப எல்லாம் எழுத தேவையில்ல. ஓகே. செகண்ட் திங், அந்த ஜேஇஜிஎல் அமெண்ட்மெண்ட்ஸ். ஆமா ஆமா அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அது நானே இன்னும் அப்லோட் பண்ணல. பிகாஸ் இப்போ மாடியூல் 2 கிளாஸஸ் ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருந்தது. அண்ட் இப்போ ரிசல்ட்ஸும் வந்ததுனால கொஞ்சம் டிலே ஆகுது. பட் இந்த மார்ச் மந்த் எண்டுக்குள்ள எவ்ரி அமெண்ட்மெண்ட் இஸ் எட் டு பி அப்லோடட். ஓகேங்களா? சோ தட் வில் பி அப்லோடட். ரொம்ப அப்படியே ரொம்ப டிஃபிகல்ட்டா அப்படியெல்லாம் இல்லைங்க. மேனேஜபிளா தான் இருக்கு. ஓகே. இது ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. நம்ம ஸ்டூடண்ட் தான் கேட்டிருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். இந்த அமெண்ட்மென்ட் வேற வந்திருக்கு. எனக்கு அதுவும் சேர்த்து நான் எப்படி படிக்கிறது அப்டின்ட்டு. அது அவ்ளோலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க எக்ஸ்ட்ரா என்ன ஒரு 2 லெசன் படிப்பீங்க. அதுலயும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க சேஞ்ச் ஆயிருக்கு. கொஞ்சம் கான்செப்சுவலி லாஸ் கொஞ்சம் ஜாஸ்தி வந்திருக்கு. அவ்வளவுதானே தவிர, நீங்க பயந்து நான் இத ஒரு ரீசனா வச்சு நான் ஒரு குரூப் மட்டும் எழுதுறேங்கிற அளவுக்கு அமெண்ட்மென்ட் இல்ல. ஓகே. சோ மேனேஜபிளா தான் இருக்கு. நம்ம சப்ளிமெண்ட்ட பார்த்து பயப்படாதீங்க. 137 பேஜ் அத பார்த்து தான் எல்லாரும் பயந்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதுல பாதி நம்ம மாடியூல்ல இருக்கிறதையும் சப்ளிமெண்ட்ல திரும்ப திரும்ப குடுத்திருக்காங்க. ஓகே. சோ அந்த 135 பேஜ் எல்லாம் நீங்க பார்த்து பயந்துக்க வேண்டாம். ஓகே. ஓகே. வேற வேற யாருக்காவது டவுட்ஸ் இருக்குங்களா? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சாட் மட்டும் தயவு செஞ்சு போடாதீங்க. இவ்ளோ பெரிய பேராகிராஃப்ஸ் போடுறீங்க. சிவா சொல்லுங்க டவுட்டா? மேம் எஸ் மேம். உங்களுக்கு என்னங்க மேம் டவுட்? இப்போ மேம் எக்ஸிக்யூட்டிவ் கிளியர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இடிபிக்கு அப்ளை பண்றதுக்கு ஒரு டவுட் மேம். ம். இடிபி முடிச்சிட்டு தான் வந்து கிளாஸ் ரூம் இடிபி கண்டிப்பாக. அப்ளை பண்ணணும்னு போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக. ஆமா. ஆனா இன்னும் வந்து கோயம்புத்தூர் சாப்டர்ல வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை மேம். சென்னைக்கு வந்து மார்ச் 4 டு மார்ச் 20 போட்டிருக்காங்க. ஆனா எது சரி. கிளாஸ் ரூம் இடிபிக்கு? ஆ எஸ் மேம் எஸ் மேம். ஓகே. இடிபி ம். அதுக்குள்ள மார்ச் 4க்குள்ள என்னால 15 டேஸ் அப்படி முடிக்க முடியாதே மேம். என்ன பண்றது முடியாது. அதனால தான். இல்ல, இல்ல. நீங்க இது பண்ணுங்க. இஇடிபி தயவு செஞ்சு முடிச்சு வச்சிருங்க. இந்த இஇடிபி முடிக்காம நம்மளால அது பண்ணவே முடியாது. அது விண்டோவே ஓப்பன் ஆகாது. எப்படின்னா நீங்க 15 நாள் முடிக்கிறீங்க இல்லையா? முடிச்சதுக்கு அப்புறம் 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் அது அப்ளையே பண்ண முடியும். கிளாஸ் ரூம் இடிபிக்கு. ஓகே. இந்த தடவ முடியல அப்படின்னா விட்டுருங்க. நெக்ஸ்ட் அவங்க சென்னை சாப்டர்ல வச்சுட்டே தான் இருப்பாங்க. ஓகே. அடிக்கடி வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க.
ஓகே ஓகே மேம். அதுதான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணுமோ என்னமோ ஆர்டிகல்ஷிப்க்கு போக முடியாது, லேட் ஆயிருமோன்னு நினைச்சேன் மேம். அது ஆகும். அது வந்து ஒண்ணும் பண்ண முடியாது நம்மளால. ஏன்னா இடிபி ஜாயின் பண்ண இல்லன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்க அட்லீஸ்ட் அடுத்து அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் மார்ச், ஏப்ரல் மந்த் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்து 2 மாசம் சும்மா இருக்கிறதுக்கு நீங்க ஏதாவது பிசிஎஸ் ஃபார்ம்ல போய் ஜாயின் பண்ணிருங்க. எக்ஸிக்யூட்டிவ் பாஸ் பண்ணிட்டீங்கல்ல, போய் வொர்க் ஜாயின் பண்ணிருங்க. டைம் கிடைக்கிறப்ப இடிபி அட்டெண்ட் பண்ணிருங்க. ஆனா இடிபி எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் அட்டெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அது முடிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு பெர்மிஷன் வாங்கிக்கலாம். அது சொல்லியே நீங்க ஜாயின் பண்ணலாம். 15 டேஸ் எனக்கு இடிபி மட்டும் தேவைப்படும் அப்படின்ட்டு. அதுக்கு ஓகேங்கிற ஃபார்ம்ல ஜாயின் பண்ணி நீங்க ட்ரைனிங் ஆரம்பிச்சிருங்க. ஆனா இடிபி முடிச்சதுக்கு அப்புறமா தான் அது கவுண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்க வீட்ல உட்கார்றதுக்கு வேலைக்கு போய் கத்துக்கிறது பெட்டர் தானே. டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணும் 2 மாசம். அட்லீஸ்ட் யூ எஸ் லேர்ன் மேம். சம்திங் இல்ல. யா யா இல்லனா அப்புறம் ப்ரொஃபஷனல்ஸ் படிக்க ஆரம்பிங்க. எஸ் மேம். ப்ரொஃபஷனல் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் என்ன சூஸ் பண்றதுன்னு கொஞ்சம் ஐடியா இல்லை மேம். என்ன பண்றது? அது சிஎஸ்ஆர், ஐபிசி தான் எல்லாருமே சூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சிஎஸ்ஆர் அண்ட் ஐபிசி தான் மோஸ்ட்லி சூஸ் பண்ணுவாங்க. ஆனா எந்த ஓப்பன் புக் எடுத்தாலுமே கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டா தான் வரும். அதுக்கும் தனியா ப்ரிப்பேர் தான் பண்ணணும். சோ என்ன கேட்டா சிஎஸ்ஆர் அண்ட் ஐபிசி ரொம்ப மண்டைய பிச்சுக்காம வச்சுக்கலாம்னா ஐ சோஸ் தட் தான். நீங்களும் கூட அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே மேம். தேங்க்யூ மேம். ஓகேங்க. யா இனி எக்ஸிகியூட்டிவ் ஸ்டூடெண்ட் சொல்லுங்க. குட் ஈவினிங் ஸ்ருதி மேம். ஸ்ருதி சொல்லுங்க. குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேம். மேம் யா இப்போ வந்து லைக் நம்ம இப்போ இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் பண்றோம்னா அந்த இடிபி முடிக்காம நம்ம ஸ்டார்ட்டே பண்ண முடியாதா மேம்? இப்போ ஸ்டார்ட் பண்ண I was முடியாதுன்னு also cleared executive. ஓகே. So நம் கவுண்ட் 21 months கவுண்ட் ஆகும்ல மேம், அது கேக்குறேன். 21 மந்த்ஸ் கவுண்ட் ஆகுறது நீங்க இடிபி முடிச்ச அப்புறம் தான் கவுண்ட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் அந்த விண்டோவே ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ஓகே. சோ அது கவுண்ட் ஆகுறது வந்து இடிபி முடிச்ச அப்புறம் தான் கவுண்ட் ஆகும். நீங்க வந்து அட்லீஸ்ட் 3 மந்த்ஸ் வேற ஆப்ஷனும் இல்ல. நீங்க அடுத்து இடிபி போடுற வரைக்கும் வெயிட் பண்றதுக்கு என்ன கேட்டா வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டா யூ லேர்ன் சம்திங் இன் 3 மந்த்ஸ். வீட்ல உட்காந்து மறுபடியும் கவுச் பொட்டேட்டோ மாதிரி ஆகி அதுக்கப்புறம் வேலைக்கு போறதுக்கு ஐ வுட் சஜஸ்ட் 3 மாசம் உட்கார்ந்தா நம்ம ப்ரொஃபஷனலுக்கும் படிக்க போறது இல்ல. டைம் தான் வேஸ்ட் பண்ணுவோம். அப்ப ரிசல்ட் வேற பாஸ்ன்னு வந்துருச்சு நம்ம சத்தியமா படிக்க மாட்டோம். ஐ வுட் சஜஸ்ட் கோ அண்ட் ஜாயின் ஏதாவது ஒரு ஃபார்ம்ல. மேம் ஓகே. இங்க கோயம்புத்தூர்லயும் நடக்குமா மேம், இல்ல சென்னை மட்டும்தானா? இருங்க நான் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன். 1 செகண்ட். நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா எடுத்தோடனே படிக்கிற மெத்தட மாத்துறதுக்கு முன்னாடி மேக் யுவர் லைஃப் டிசிப்ளின்ட் ஒன். ஓகே. ஏதாவது ரொம்ப இன்டிசிப்ளின்டா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ஒரு மாதிரி ஒரு நீட்னஸே இல்லாம ஒரு டிசிப்ளினே இல்லாம இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆன் தட். காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறதுனா சீக்கிரம் எந்திரிங்க. ஒரு லேட்டா தூங்குறதுனால கரெக்டான டைமுக்கு லேட்டா தூங்குங்க. படிச்சு முடிக்கிற வரைக்கும் படிச்சு தூங்குங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. ட்ரிங்க் அட்லீஸ்ட் 3-4 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர். ஓகே. 2.5 லிட்டர்ஸ் குடிச்சா போதுங்கிறாங்க. அதெல்லாம் எப்படி பத்தும் தெரியல. 2 to 4 ஐ மீன் அட்லீஸ்ட் 3 லிட்டர்ஸ் to 4 லிட்டர்ஸ் தண்ணி குடிங்க. ஒர்க் அவுட் பண்ணுங்க கண்டிப்பா. ஓகே. சோ வென் யூ எல்லாத்துக்குமே நீங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த டைம்ல நான் இதுதான் பண்ணுவேன்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகாது. அந்த வேஸ்ட் ஆகாத டைம் ஃபுல்லா நம்மளுக்கு படிக்கிறதுக்கு தான் இருக்கும். ஓகே. எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணுங்க. ட்ராக் எவ்ரிதிங். அதை நீங்க எழுதினா மட்டும் தான் முடியும். ரைட் எவ்ரிதிங். மைண்ட்ல இந்த வேலை பண்ணணும்னு இப்ப இருக்கும். ஓகேங்களா? இப்பவே எழுதி வச்சிருங்க. சோ கேரி நோட் புக் வித் யூ. எங்க போனாலும் ஒரு நோட் புக்க பேக்ல வச்சு கேரி பண்ணிக்கிட்டே இருங்க. மைண்ட்ல டக்குன்னு ஓகே இது பண்ணணும்னு தோணும். அடுத்து நம்ம சரி வீட்டுக்கு போய் பண்ணுவோம். ஆர் நம்ம ஓகே இந்த டைம்ல ஒரு 5 மணிக்கு பண்ணுவோம் அப்படின்னு நம்ம வச்சோம் அப்படின்னா 5 மணிக்கு அது ஞாபகம் வந்தா தான் உண்டு. இல்லன்னா அந்த வேலை வேலையா தான் போகும். ஓகே. எவ்ரிதிங் ரைட் டவுன் எவ்ரிதிங் தட் யூ ஹேவ் டு டூ. மைண்ட்ல ஓடுறதெல்லாம் எழுதணும்ட்டுலாம் நான் சொல்லல. அவ்வளவு ஒண்ணும் நம்ம ஆத்தர்லாம் ஆக போறது இல்ல. என்னென்ன வேலை பண்ணணும்னு மைண்ட்ல வருதோ ரைட் இட் டவுன். It can be as basic as cleaning your room, as basic as wiping your table, as basic as weight check பண்ணணும்னு வச்சிருந்தீங்கனாலும் அதையும் எழுதி வைங்க. இந்த மாதிரி எழுத 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 ஆர்கனைஸ்டா இருக்கும் மைண்ட். ஓகே. ஒரு நாளைக்கு இதுன்னு பண்ணி எழுதி வைக்கிறீங்கல்ல, அந்த வேலை முடியலையா, வேலை தூக்கி அடுத்த நாள்ல பெண்டிங் டாஸ்க்ஸ்ன்னு போட்டு ரெட் கலர் பெண்ண தூக்கி இந்த டாஸ்க் நேத்து பண்ணியிருக்க வேண்டியது இன்னைக்கு பண்ணல. இத எழுதுங்க. இந்த மாரி லைஃப ஆர்கனைஸ் பண்ணாம, நான் படிச்சு மட்டும் நான் கிளியர் பண்ணிருவேன் அப்டின்னா, படிக்கிறது பீஸ்ஃபுல்லா படிக்கணும்னாலே மத்த எல்லாமே ஆர்கனைஸ்டா வச்சுக்கணும் நீங்க. ஓகே. இந்த மாரி பண்ணுங்க. போர்ஷன்ஸ் ட்ராக் பண்ணுங்க. இந்த போர்ஷன்ஸ் நான் இந்த டைம்ல முடிக்கிறேன் அப்டின்னா, அத ட்ராக் பண்ணுங்க. இன்னைக்கு நான் இத படிச்சு முடிக்கணும்னு நெனைக்கிறேன்னா எழுதி வைங்க. இல்ல படிக்கிறதுலயே அந்த பேஜ் நேத்து விட்டுருப்பீங்க. அந்த பேஜ் நம்பரோட எழுதி வைங்க. இல்லன்னா நம்ம மறந்துருவோம். அந்த பேஜ் படிக்காமலே போயிரும். எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் தான் திருப்பி பார்ப்போம். ஓகே. சோ அதனால ரைட் எவ்ரிதிங். ரொம்ப பேசிக்கா நான் பெர்சனலி ட்ராக் பண்றது எனக்கு ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுறதுனால நான் தண்ணி குடிக்கிறேனா கரெக்ட்டான்னு ட்ராக் பண்ணுவேன். ஓகே. கண்டிப்பா இத நீங்க வாங்கணும்லாம் நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். எனக்கு நான் தண்ணி குடிக்க மாட்டேங்கிறேன்னு எங்க வீட்ல வாங்கி குடுத்தாங்க. இதுல வந்து எத்தன லிட்டர்ஸ்னா, அரவுண்ட் 2 லிட்டர்ஸ் அந்த அந்த கணக்குக்கு இருக்கும். இத வந்து நான் ஒரு நாளைக்கு 3ஆவது ஃபில் பண்ணணும்.
3 டைமாவது நான் குடிக்கணும். ஸோ ஐ ட்ராக் தட். இன்னைக்கு ஒர்க் அவுட் என்ன ஆனாலும் 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணும். காலையில 1/2 அன் ஹவர், ஈவினிங் 1/2 அன் ஹவர் ஒர்க் அவுட் பண்ணும். ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் உட்காந்து படிக்கணும், மண்டை சூடாகும், எல்லாம் ஆகுங்கிறப்போ ஒர்க் அவுட் இஸ் அ மஸ்ட். நீங்க ஒர்க்கிங்கா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஜிம்முக்கு தான் போகணும். ஜிம்முக்கு போற அளவுக்குலாம் டைம் இருந்தா நான் படிச்சு பாஸ் பண்ணிட மாட்டேனான்னு அப்படி கேட்காதீங்க. ஸோ ஜிம்முக்கு போறவங்க பரவாயில்ல. ஜிம்முக்கு போலனாலும் வீட்ல உட்காந்தாவது யூ ஜஸ்ட் டூ சம்திங். இந்த மாதிரி மத்த எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிட்டு இது ரொம்ப ஓவரா ரொமான்டிசைஸ் பண்ணாம இது ஒரு வேலை, ஜஸ்ட் another ஜாப் ஃபார் மீ. இது வந்து எனக்கு இப்போதைக்கு எனக்கு அசைன் பண்ணப்பட்ட வேலை இதுதான். ஓகே. அண்ட் உங்க எல்லாருக்குமே தோணும். எனக்கு ரொம்ப தோணும். ச்சே இதெல்லாம் முடிச்சுட்டா லைஃப் சூப்பரா இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டா நான் ஜம்முன்னு இருக்கும். இது மட்டும் தான் எனக்கு இப்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, லைஃப்ல யூ கேன் என்ஜாய் எவ்ரிதிங். எல்லாமே நீங்களே தான் என்ஜாய் பண்ண போறீங்க. பட் இப்போ இந்த டைம்ல நம்மளுக்கு இதுதான் பண்ணணும்னு இருக்கு. திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஸ்டடி. கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு, கொஞ்சம் கமிட்மெண்ட் வந்துருச்சுனால படிக்கிறது ஒரு பெரிய டாஸ்கா போயிடும். ஓகே. இப்போ இதுதான் வேலை. சோ அதுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சம் சாக்ரிஃபைசஸ் பண்ண வேண்டியது இருக்கு. சோ அத நான் இந்த டைம்ல இப்ப பண்ணிட்டேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் புக்க திருப்பி பார்க்க வேண்டியதே இல்லல்ல. சோ ஐ டோன்ட் ஹேவ் த நீட் டு கம் அண்ட் செக் அவுட் மை புக்ஸ். திரும்ப வந்து படிக்கணும் அந்த நீடே இல்ல. சோ இப்ப மட்டும் தான் படிக்கணும். ஜஸ்ட் இமேஜின் ஒரு 3 மாசம் 4 மாசம் அதிகபட்சம் இந்த வருஷம் ஃபுல்லா படிச்சுட்டா நான் போயிடலாம். எனக்கு படிக்கவே வேண்டாம் அடுத்து இந்த புக் அப்படிங்க. அது இட்ஸ் நைஸ் ஃபீல் இல்ல. அந்த நைஸ் ஃபீலுக்கு போகணும்னா ஒண்ணு குவிட் பண்ணிட்டு போயிடணும். இல்லைன்னா கஷ்டப்பட்டு உட்காந்து படிச்சு முடிச்சுட்டு போயிடணும். ஓகே. சோ ஐ வுட் ஆல்வேஸ் சஜஸ்ட் படிங்க. ஆஹ் எந்த கோர்ஸுமே எடுத்தோடனே இவ்ளோ சம்பளம் குடுக்கறது இல்ல. அன்லெஸ் யூ கெட் இன்டு ஐஏஎம். ஓகேங்களா? அதை தவிர ரொம்ப ஃபீஸபிளா படிச்சு முடிக்கிறது அப்படின்னா சிஏ, சிஎஸ், சிஎம்ஏ. ஓகே. சிஎம்ஏ பத்தி ஐம் நாட் வெரி ஷுர். பட் சிஏ அண்ட் சிஎஸ்க்கு நல்ல சேலரிஸ் இருக்கு. ஓகே. சோ அதனால இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு. இப்போ படிக்கிற வயசு நல்லா படிக்கலாம். படிச்சு முடிச்சுட்டு செம்மையா வேலை அப்படியே லைஃப் ஸ்டைலே மொத்தமா மாறுங்கிறப்போ கொஞ்சம் இப்போ ஒரு ஃபியூ இயர்ஸ் அடுத்து ஒரு மேக்ஸிமம் 2 இயர்ஸ் நீங்க எக்ஸிக்யூட்டிவ் வந்துட்டீங்க. அடுத்து ப்ரொஃபஷனலுக்கு ஒரு வருஷம் வச்சா கூட ஒன்லி 2 மோர் இயர்ஸ் தானே யூ கேன் லைக் அதுக்கப்புறம் அப்படியே எல்லாமே டோட்டலி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா தயவு செஞ்சு படிங்க. இது ஃபெயிலியர் எல்லாம் கிடையவே கிடையாது. இதை விட எவ்வளவு இருக்கு நம்மளுக்கு பாக்குறதுக்கு. திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ செட் பேக் மட்டும் தான் நம்மளுக்கு. நான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றேன். ஜஸ்ட் அ செட் பேக். கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ரெக்கவர் ஆயிட்டு பவுன்ஸ் பேக். ஓகே. பவுன்ஸ் பேக். இத வந்து லைக் எப்படி சொல்றது? ஐ ஆல்வேஸ் கீப் சேயிங் திஸ். ரோல் அப் யோர் என்னது ரோல் அப் யோர் ஸ்லீவ்ஸ் அண்ட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் அப்படின்னு. ஓகே. கொஞ்சம் மைண்ட் அப்செட்டா இருக்க கொஞ்ச நேரம் அப்படியே சரி ஓகே ஃபிகர் அவுட் பண்ணிட்டு ரோல் அப் யோர் ஸ்லீவ்ஸ் அண்ட் ஸ்டார்ட் ஸ்டடிங். ஓகே. சோ இவ்வளவுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். வேற யாருக்கும் எந்த டவுட்ஸும் இல்லைன்னா வில் வைண்ட் அப். I'll give another 5 minutes. யாருக்காவது டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. அண்ட் ஹஸ்லர்ஸ்க்கு நாளைக்கு காலையில கிளாஸ் இருக்கு. 5:30 மணிக்கு கிளாஸ் இருக்கு. நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கிளாஸுக்கு வந்து சேருங்க. மத்தவங்க வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. மேம் இப்போ நான் 7 பேப்பர்ஸ் வந்துட்டு ஜூன்ல எழுதலாம்னு பிளான் பண்றேன். நான் ஆல்ரெடி ஓகே. மாடியூல் 1 வந்துட்டு லாஸ்ட் இயர் ஜூன் ட்ரை பண்ணேன், ஃபெயில் ஆயிடுச்சு. அண்ட் தென் அகைன் ஐ ட்ரை டு மாடியூல் 2 இன் டிசம்பர், அதுவும் ஃபெயில் ஆயிடுச்சு. சிஎம்எஸ்எல் மட்டும் கிளியர் பண்ணியிருந்தேன், மீதி 2 பேப்பரும் ஃபெயில் ஆயிடுச்சு, டேக்ஸ் அண்ட் இசிஐபிஎல். ஸோ இப்போ எகைன் நான் 7 பேப்பர்ஸும் வந்துட்டு ஜூன்ல இருந்துட்டு ட்ரை பண்ணலாமா? எனக்கு அது ஒரு டவுட்டா, ஒரு கன்ஃபியூசிங்காவே இருக்கு. இதுல ஒரு மாடியூல் மட்டும் மறுபடியும் ட்ரை பண்ணலாமான்னு ஒரு கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஓகே. இப்போ நான் 7ம் ஒண்ணா பண்ண முடியுமா கேக்குறேன். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த மார்க்ஸுங்க. ஹவு மச் எவர் யூ ஹவ் ஸ்கோர்ட். அது மட்டும் தான் டிபெண்ட் ஆகும். யாருக்காவது இங்க வந்து இந்த ஐடியா இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் மாடியூல் கிளியர் ஆகல, செகண்ட் மாடியூல் தான் ஈஸியா இருக்கும்ல, 3 பேப்பர் தான், யாராவது இந்த வேலை பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் மாடியூலுக்கு ஏதோ படிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் மாடியூலே திரும்ப படிச்சா இன்னும் கொஞ்சம் பெட்டரா படிச்சுட்டு போவீங்க. இப்ப இவங்க கேஸ் மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இப்ப ஃபர்ஸ்ட் குரூப்பும் முடியல என்னால, செகண்ட் குரூப்பும் முடியல, ஃபர்ஸ்ட் குரூப் திரும்ப ஞாபகம் இருக்கான்னு கேட்டா அதுவும் இல்ல அப்படிங்கிறப்போ அது கொஞ்சம் ஹெக்டிக்கா போயிடும். ஓகே. மத்தவங்களுக்கு சொல்றேன். ஜனா ஐ கம் டு யூ. மத்தவங்க இந்த ஐடியா யாருக்காவது இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் குரூப் விட்டு இப்ப நான் கொஞ்சம் அப்படியே செகண்ட் குரூப் பக்கம் போறேன்ட்டு யாராவது பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க அந்த வேலையை. ஃபர்ஸ்ட் குரூப் முடியல, ஃபர்ஸ்ட் குரூப்பே எழுதுங்க. எந்த குரூப் எழுதி கிளியர் ஆகலையோ அந்த குரூப்பே எழுதுங்க திரும்ப. ஓகே. கமிங் டு ஜனா, தட் வில் டிபெண்ட் ஹைலி அப்பான் யோர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் உங்களுக்கு எவ்வளவு கிளாரிட்டி இருக்கு இந்த சப்ஜெக்ட்லங்கிறது பொறுத்து. ஓகே. உங்களுக்கு டைம் எவ்வளவு இருக்குங்கிறதும் இட்ஸ் a வெரி ஹியூஜ் ஃபேக்டர். என்ன கேட்டா ரெஜிஸ்டர் 2க்குமே பண்ணிருங்க. இன்னும் எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபன் ஆகல. எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபன் ஆன அப்புறமா யூ கேன் லைக் ரெஜிஸ்டர் ஃபார் போத். உங்களுக்கு 2மே முடிச்சிருவேன் நம்பிக்கை இருந்ததுன்னா 2க்கும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஆனா படிச்சு முடிக்கிறது ஏதாவது ஒரு குரூப்புக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க. பீட் ஓகே இப்பதான் மேம். செகண்ட் குரூப் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க இல்லையா? ஆமா. டிசம்பர்ல செகண்ட் எழுதுனீங்க இஃப் ஐ எம் நாட் ராங். எஸ் மேம். சோ செகண்ட் குரூப்ல கொஞ்சம் கொஞ்சம் டச்சிங் இருக்கு உங்களுக்கு. சோ செகண்ட் குரூப் ஃபர்ஸ்ட் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்க. செகண்ட் குரூப்ல ஃபர்ஸ்ட் குரூப் அப்பப்போ எடுத்து படிங்க.
போய் அட்டென்ட் பண்ண முடியற அளவுக்காவது படிங்க. ஸோ ஒரு ஒரு கொஞ்ச நாள்ல யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இந்த குரூப் மட்டும் கொடுத்தா நான் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா போய் கொடுத்து ஒரு குரூப்பை கிளியர் பண்ணிருங்க. ஓகே, இல்ல எனக்கு செகண்ட் குரூப் நல்லா வருது அப்படின்னா செகண்ட் குரூப்புக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் குரூப்பையும் ஈக்குவலி படிச்சீங்க அப்படின்னா கிளியர் ஆகும். எனக்கு என்ன கேக்குறேன்னா, என்ன சொல்ல வரேன்னா, ரெண்டுமே எழுதி எதுவுமே கிளியர் ஆகாம போறதுக்கு ஏதோ ஒண்ணுல நான் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி மத்தது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஒண்ணு கிளியர் ஆகுது இல்ல ரெண்டுமே கிளியர் ஆயிருச்சு அப்படின்னாலும் இது ஒரு நைஸ் திங் இல்ல. சோ அட்லீஸ்ட் ஒன்னாவது கிளியர் ஆகணுங்கிறதுக்காக நான் சொல்றேன் இது. ஓகே மேம். ஓகே, ஓகேங்க, டன். தேங்க்யூ. யா, தேங்க்யூ. மேம் யா சாரதா. மேம் மேம் இப்போ எனக்கு ஏஜ் வந்து 30 மேம். ஆல்ரெடி 3 ஓகே, அட்டெம்ப்ட் ஆயிடுச்சு மேம். ஓகே, அதான் இப்போ கான்ஃபிடென்ட் சுத்தமா இல்ல மேம். படிச்சுட்டு தான் இருக்கேன். 2 குழந்தைங்க இருக்காங்க. அது ரீசனா சொல்லக்கூடாது மேம். பட் ஓகே. எனக்கும் I'll கொஞ்சம் turn டைம் off the கிடைச்சு ஏதோ recording. படிக்கிறேன் மேம். One second. நான் இது I'll turn off the record. Yeah, Okay. okay. Yeah, One okay. second. நானே இது end of the sessionல சொல்லணும்னு நினைச்சேன். ஹஸ்லர்ஸ்ல இப்போ we are having live classes. ஓகே, இப்போ வரைக்கும் முன்னாடி சேர்ந்தவங்க மட்டும்தான் லைவ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம்ங்கிறதுனால ஐம் அகேன் ஓப்பனிங் த லைவ் செஷன் ஃபார் யூ. லைவ் செஷன் வந்து காலையில 5:30 டு ஈவினிங், ஐ மீன் காலையில 5:30 டு 7:30 ஒன்று போகுது. ஸோ இதுதான் ஷெட்யூல் காலையில கிளாஸ்க்கு. ஒன் செகண்ட். சிஎம்எஸ்எல் கிளாஸ் வந்து காலையில 5:30 டு 7:30 போகுது. ஏன்னா நிறைய பேர் இங்க வந்து ஒர்க்கிங்கிறதுனால நாங்க அந்த கிளாஸஸ் தான் இப்போ கொஞ்ச நாளா போயிட்டு இருக்கு. ஈவினிங் வந்து இசிஐபிஎல் வந்து 7 PM இப்போ செஷன் ஆரம்பிச்சோம் பாத்தீங்களா, சேம் 7 PM டு 9 PM போகும். 8:30 மேக்ஸிமம் ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஏன்னா இசிஐபிஎல்ங்கிறதுனால இது சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ 7 PM டு 8:30 PM கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் கிளாஸஸ் போயிருக்கு. ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லைவ் ஜாயின் பண்ணலாம். பட் நீங்க எந்த ரெக்கார்டிங்கும் பெண்டிங் வச்சுட்டு ஜாயின் பண்ணாதீங்க. யூ கேன் ஜாயின் த கிளாஸஸ் வெரி வெல். நான் அதுக்கான லிங்க்ஸும் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன், ஆர் நம்ம இன்ஸ்டா ஹேண்டிலையும் ஷேர் பண்றேன். யூ கேன் ஜாயின் த்ரூ தட். ஸோ நீங்க வெப்சைட்ல போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்க டீடைல்ஸ் எனக்கு வந்துடும். ஐ ஆட் யூ இந்த ப்ராட்காஸ்ட் குரூப். ஸோ அந்த குரூப்ல ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் நீங்க ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங்ஸ் ஆல்ரெடி பண்ண ரெக்கார்டிங்ஸ் வந்து வெப்சைட்லயே இருக்கும் உங்களுக்கு. அந்த ரெக்கார்டிங்ஸ் ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு லைவ் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு லைவ் கிளாஸ் லிங்க் இதுக்கு மேல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் லைவ் கிளாஸ் லிங்க் வரும். ஓகே, இப்போ வரைக்கும் ரெக்கார்டிங் தனியா லைவ் தனியா நான் வச்சிருந்தேன். இப்போ ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் யூ கேன் ஆல்சோ ஜாயின் லைவ். எங்க கூடயே படிச்சு முடிக்கிற மாதிரி இருந்தாலும் யூ கேன் ஜாயின் லைவ். ஸோ ஜாயின் பண்றதுனால யூ கேன் அதே தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ரெக்கார்டிங் ஃபுல்லா பார்த்துட்டு யூ கேன் ஜாயின். உங்களுக்கு டே 1ல இருந்து லிங்க்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்லாம் ப்ராட்காஸ்ட்ல உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ லைவ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ரெக்கார்டிங் முடிச்சிருங்க. இதை தான் ஒரு 1000 தடவை சொல்லுவேன். ஏன்னா நடுவுல எக்ஸைட்மெண்ட்ல வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பாத்தீங்கன்னா பயந்துருவீங்க. ஏன்னா நம்ம அவ்வளவு படிச்சுட்டு திரும்ப வந்து நாங்க இப்படி படிக்கிறவங்களுக்கு அந்த ஃப்ளோ இருக்கும். நீங்க டக்குன்னு வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனை, கிளாஸ் வர எங்களுக்கும் பிரச்சனை. உங்களுக்கு தனியா டவுட் கிளியர் பண்ணிட்டு இருக்கணும். ஓகே, இந்த ஒரு ரீசனுக்கு தான் நான் எல்லாரையும் லைவ் அலோவ் பண்ணல. இப்ப வந்து நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா யூ கேன் வெரி வெல் ஜாயின் லைவ் கிளாஸஸ். ஓகே, அதுக்கு பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜூன் அட்டெம்ப்ட் வரைக்கும் ஆர் அதுக்கப்புறமும் இருக்கும். 6 months ஆஃப் டைமுக்கு வேலிடிட்டி இருக்கு. இட் இஸ் 3,500 rupees per சப்ஜெக்ட். அது வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்துடும். ஓகே, யா, ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்துடும், விருத்தி வந்துடும், அண்ட் நான் சொன்ன ஆன்சர் ஷீட்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. எங்கெங்கெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கோ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ கிளாஸஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். எதுவும் எக்ஸ்ட்ராவா நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். கிளாஸஸ்ல சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்க கரெக்டா படிச்சுட்டு இருந்தீங்கன்னா மட்டும் போதும். கண்டிப்பா கிளியர் ஆயிரும். எந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்றாங்களோ நான் எந்த ஸ்ட்ராட்டஜியுமே நான் மாத்தவே இல்லை. எக்ஸ்ட்ராவா இந்த தடவை ஆட் தான் பண்ணியிருக்கேன் இந்த ஆன்சர் ஷீட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி we are trying to improve each and every time. ஸோ கிளாஸஸ் ஜாயின் பண்றதுனா கண்டிப்பா நீங்க யூஆர் ஆல்வேஸ் வெல்கம். இல்ல நீங்க டிசம்பருக்கு தான் பிளான் பண்றீங்க அப்படின்னாலும் 1 year வேலிடிட்டி அட்டெம்ப்டும் இருக்கு. வேலிடிட்டி கோர்ஸும் இருக்கும் நம்மளுக்கு. சேம் கோர்ஸ் வந்து இட் வில் பி அவைலபிள் ஃபார் 12 months ஃப்ரம் யூர் டேட் ஆஃப் பர்ச்சேஸ். அது வந்து 4,000 rupees per சப்ஜெக்ட் இருக்கும். ஓகே, நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரிசல்ட்ஸ் முன்னாடி ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க 3,500 பே பண்ணியிருந்தாலே உங்களுக்கு டிசம்பர் வரைக்கும் இருக்கும். இப்போ இன்னைக்குல இருந்து 4,000 காலையில இருந்து இன்னைக்கு காலையில இருந்து பர்ச்சேஸ் பண்ணவங்க எல்லாருமே 4,000 rupeesனா 1 year கிடைக்கும். 3,500னா உங்களுக்கு ஜூன் அட்டெம்ப்ட் வரைக்கும் பாத்துக்கலாம். அதுக்கு மேலேயும் ஒரு 3 months உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஜஸ்ட் இன் கேஸ் நீங்க ஜூன் எழுதல அப்படின்னாலும். ஓகே, வேற ஏதாவது ஸ்பெசிபிக் query இருக்கா பூர்வஜா? கிளாஸஸ் எவ்வளவு நாள் மேம் இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஆயிருக்கு? மேக்ஸிமம் யூ பிளானிங் டு ஃபினிஷ் பை மார்ச் எண்ட். ஓகேங்களா? நடுவில் அன்எக்ஸ்பெக்டடா கொஞ்சம் கொஞ்சம் கேப்ஸ் ஆயிட்டதுனால வி ஆர் பிளானிங் டு ஃபினிஷ் பை மார்ச் எண்ட். ஏன்னா நான் காலையில ஈவினிங்ங்கிறதுனால ஹெக்டிக்கா தான் போகும். உங்களுக்கு கூடயே படிச்சுட்டே வரணுங்கிற மாதிரி போகும்.
அதிகபட்சம் போனாலும் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் போகும், அமெண்ட்மெண்ட்ஸ் அது இதெல்லாம் கவர் பண்றதுக்கு. ஓகே மேம். ஓகே. எவ்வளவு கிளாஸஸ் மேம் இப்ப முடிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்ப என்ன ஒன்னொன்னுலயும் 15 கிளாஸஸ் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே மேம். ஓகே, பார்க்கலாம். ரெக்கார்டிங் பார்க்கறது நீங்க சீக்கிரம் பார்த்து முடிக்கலாம். நாங்க டேஸ் கணக்கு வச்சு பார்த்தா அப்படி தனித்தனியா வந்தது. ஸோ ரெக்கார்டிங்கிறது யூ கேன் ஃபினிஷ் குவிக்லி. ஒரு 1 வீக் கொடுத்தீங்கன்னா ரெக்கார்டிங்ஸ் ஃபுல்லா பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக்கான கிளாஸ்ல இருந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஷூர் மேம். ஓகே. ஓகே, ஓகேங்க, தேங்க்யூ. டன். வேற யாருக்காவது ஏதாவது query இருக்கா? மேம் 1 month வேலிடிட்டி எப்போ மேம்? 1 மந்த் வேலிடிட்டி வந்து இப்போ ஏப்ரல் மிட்ல இருந்து ஓபன் ஆகும். அது செகண்ட் மாடியூலுக்கு ஓபன் ஆகுறது கொஞ்சம் டவுட் தான், ஏன்னா அப்பதான் நம்ம சிலபஸும் முடிப்போம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அந்த மாடியூல். டைம்ல செகண்ட் மாடியூலுக்கு ஐ cannot டெல் யூ. ஃபர்ஸ்ட் மாடியூலுக்கு ஓபன் ஆயிரும். ஏப்ரல் மிட்ல இருந்து ஓபன் ஆயிடும். ஓகே. ஓகே, தேங்க்யூ. ஓகேங்க. வேற மேம் கிளியர் ஆ, பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ம். அப்புறமா வந்துட்டு கிளாஸஸ் என்ன மேம் சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஹஸ்லர்லே இருக்கா ப்ரொஃபஷனலுக்கு இல்ல வாட் கைண்ட் நீங்க ப்ரொஃபஷனலுக்கெல்லாம் என்ன இல்ல. சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஹிந்தி ஃப்ளூவெண்டா தெரியுமா? நோ மேம், புரியுமா? பட் நான் வந்து